இறந்து போனான்னு 27 லட்சம் பேரை நிற்கிறீங்க, 26,94,000 பேரை. இறந்து போன ஒருத்தருக்கு ஏங்க ஃபார்ம் கொடுத்தீங்க? எங்கே கொண்டு போய் கொடுத்தீங்க? வீட்டில் கொடுத்தீங்களா, சுடுகாட்டில் கொடுத்தீங்களா? இது ஒரு தேர்தல் முறையை கொலாப்ஸ் பண்ணுறது, தவறான முறையில் அதை உள்ளுக்குள்ளே போயிட்டு எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு ஒன்றுமே புரியாதுங்க. என்ன நடக்குதுன்னு நமக்கு ஒன்றுமே புரியாது. அதுக்குள்ளே தேர்தல் நடந்து முடிஞ்சிடும். இப்போ எவ்வளவு பேர் வெளி மாநிலங்கள்லேருந்து இங்கே வந்தவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்துருக்குறாங்கன்றது இதுவரையில் நமக்கு தெரியும். அவங்க அப்ளை பண்ணியிருக்கிறாங்களா, அது உள்ளே வந்திருக்கா தெரியல. சரியான வாக்களிப்பு முறை இருக்கணுன்றதுக்காக இதை நீங்கள் நடத்தணும்னு சொல்கிறீங்க. அதை நாங்கள் நம்பலை. முதல் விஷயம், நீங்கள் சொல்கிறத நான் நம்பலை. ஏன்னா உங்களுக்கு ஹரியானாவில் உதாரணம் இருக்குது, பீகாரில் உதாரணம் இருக்குது, எங்கேயும் வேறு ஒன்றா இருக்க முடியாது. நீங்கள் சொல்கிறது நான் நம்பலை. இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்கன்ற உண்மையை சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. சென்சஸ் நடத்த போகும்போது எஸ்ஐஆரோடைய ஒரே ஒரு டீடைல்ஸை கொடுத்தீங்கன்னா போதும் சொல்லிட்டாங்கன்னாவே கிட்டத்தட்ட சிஏஏவையும் என்பிஆரையும் அது பின்னாடி மறைமுகமாக எடுத்ததுக்கான விஷயமா. இப்போ கேட்டால் நான் ஏதோ கான்ஸ்பிரசி தியரி சொல்கிற மாதிரி இருக்கும். நான் எந்த கான்ஸ்பிரசின்னு நான் சொல்லலை. யாரோ உட்காந்து சரி செய்கிறாங்க அப்படிலாம் கூட நான் சொல்லலை. இதுக்கு பின்னாடி மிக தெளிவான வெளிப்படையான ஆப்வியஸான அரசியல் நோக்கம் இருக்கும்போது இதுக்கு கான்ஸ்பிரசி எதுக்கு ரகசியம்? யார் அந்த சார்னா அவர் தான் இவர். மிஸ்டர் ஹிட்லர், மிஸ்டர் முசோலினி, மிஸ்டர் மோடி, அவர் தான் அந்த சார். பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு 3 சிறப்பு விருந்தினர்கள் விவாதிப்பதற்காக இணைந்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செய்தி தொடர்பாளர், செய்தி தொடர்பு அணியினுடைய துணைச் செயலாளர், எழுத்தாளர் சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், கோட்டக்குப்பம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து தோழர் அனஸ் சுல்தானா மற்றும் மூத்த பத்திரிகையாளரும் எழுத்தாளரும் ஆகிய ஆலி செந்தில்நாதன் அவர்கள் ஆகிய 3 பேரோடு தான் இன்றைக்கு நாம் உரையாடவிருக்கிறோம். எஸ்ஐஆர் என்று சொல்லப்படுகின்ற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இதனுடைய பாதகங்கள், இதை நாம் எப்படி அணுகுவது, நடந்து முடிந்து விட்டது, இதற்கு பிறகு நாம் கொண்டிருக்க வேண்டிய பார்வை என்ன என்பது பற்றியெல்லாம் விரிவாக பேசுவதற்காக 3 பேருடன் இணைந்திருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். முதல்ல தோழர் அனஸ் சுல்தானா அவர்கள்ட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்ம எஸ்ஐஆர் குறித்து நீங்கள் பேசியிருந்தீங்க. அப்போது பல்வேறு சிக்கல்கள் அதில் குறிப்பிட்டிருந்தீங்க. பார்ட் சீரியல் நம்பரில் சேஞ்சஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே நபர், அப்பா பேர் கரெக்டாக இருக்குது, அம்மா பேர் கரெக்டாக இருக்குது, அட்ரஸ் கரெக்டாக இருக்குது, ஆனால் அவருடைய சீரியல் நம்பர் தப்பாக இருக்குது. பார்ட் சீரியல் நம்பர் வெவ்வேறு மாதிரி இருக்குது ஆன்லைன்லேயே. அதுவும் ஒரே 2005 ரிவைஸ்டு ரோல்லையே அவர் பேர் ஆன்லைனில் ஒரு மாதிரி இருக்குது, ஆஃப்லைனில் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்றத நீங்கள் சுட்டி காட்டியிருந்தீங்க. இன்னும் பல்வேறு சிக்கல்கள் இருந்தது. இப்போ அவர்களுடைய பேரெல்லாம் டிராஃப்ட் ரோலில் வந்துருச்சா? வந்ததற்கு பிறகு என்ன இப்போது நிலவரம்? நம்ம முன்னாடி பேசியிருக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த படிவத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் சம்மந்தமாக நம்ம சொல்லியிருந்தோம். அந்த படிவத்தில் என்ன விதமான பிரச்சனைகள் இருக்குது, அதில் குறிப்பாக அதில் கூட நோட்டட்லான டிராஃப்டை எப்படி ஃபில் பண்ணுறாங்க, அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை அதை அப்படியே ஏற்றும் போது எனக்கு பிரச்சனைகளை பற்றி நம்ம குறிப்பாக சொல்லியிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன விஷயங்கள் என்னென்னா, தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டிருக்க தரவுகளே முன்ன பின்ன முரணாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது அவங்களுக்கு கொடுக்குற பிடிஎஃப் ஒரு தரவுகளாகவும் ஆன்லைன் ஒரு தரவுகளாகவும் இருக்குது, இது மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருந்தோம். அந்த மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா தன்னாலே பிரச்சனைகள் வரும் அப்படின்ற விஷயத்துல நம்ம சொல்லியிருந்தோம். அதை தான் நம்ம களத்தையுமே போய் பார்த்தோம். நம்ம ஒரு இடத்துல பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் ஒன்று கொடுத்தோம்னா அது வேற நம்பர், வேற சீரியல் நம்பரா அதில் இருந்ததுனால பல பேர் இது மிஸ்மேட்ச் ஆச்சுன்னு திரும்ப வந்துச்சு அந்த ஃபார்ம்கள்லாம். ஆஃப்லைனில் செக் பண்ணி பார்த்தோம்னா பிடிஎஃப்ல கரெக்டாக இருக்குது, ஆன்லைனில் போகும்போது அந்த நம்பர் மாறி இருக்கு. அந்த தவறுக்கு யார் காரணம்? இசிஐ தான் காரணம், தேர்தல் ஆணையம் காரணம். ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன ஈஸியாக சொல்லிடுறாங்கன்னா, அது நீங்கள் தான் கரெக்டாக பார்த்து கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. இப்போது இந்த எஸ்ஐஆருடைய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த எஸ்ஐஆர் அறிவித்த அடுத்த நிமிஷத்துலேருந்தே ஒட்டுமொத்த வாக்காளர்களுமே அவர்கள் வாக்குல நிரூபிக்கணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஒரு வாக்காளர் கூட எப்போ எஸ்ஐஆர் அறிவிச்சாங்களோ, முன்னாடி நம்ம என்ன யோசனை, ஃபார்மை கொடுத்துட்டு திரும்ப வாங்குற வரைக்கும் தேர்தல் ஆணையம் பொறுப்பேற்றுப்பாங்கன்னு பார்த்தோம். ஆனால் என்ன கொடுமைனா, எஸ்ஐஆர் அறிவிச்ச அடுத்த நிமிஷத்துலேருந்தே தேர்தல் ஆணையம் முழு பொறுப்பையுமே கைவிட்டாங்க. இப்போ ஒரு வாக்காளருக்கும் தன்னுடைய கடமை, தன்னுடைய பேர் வாக்காளர் பட்டியலில் வரணும் அப்படின்னு அவராக முயற்சி எடுத்து தான் ஒரு விஷயமும் பண்ணணும். நம்ம அந்த படிவத்தில் ஃபில் பண்ணுற சிக்கல் சம்மந்தமாக முன்னாடி சொல்லியிருந்தோம். படிவத்தில் ஏற்றுறது சம்மந்தமான சிக்கலும் நிறைய இருக்கு. ஒரு பிஎல்ஓ படிவத்தை வாங்கினதுக்கப்புறம் அதை எப்படியெல்லாம் ஏற்றுறாரு, அப்படி ஏற்றும் போது அவருக்கு என்னென்ன விதமான பிரச்சனைகள் வருது அப்படின்றது விஷயம். ஒரு விஷயம் நடக்கும்போது தான் நம்ம ஒரு விஷயமா உங்ககிட்ட நம்ம சொல்லிக்கிட்டே வரோம்.
தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நம்ம ஒரு சின்ன தவறு நடக்கும்போது அந்த தவறை சுட்டி காட்டுறோம், வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்ட்டு. தேர்தல் ஆணையம் அப்பதான் வந்து ஓ இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதா அப்படின்னு வந்து அனலைஸ் பண்றாங்களே. அது வரைக்கும் அவங்களுக்கே தெரியல. அவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்றாங்கன்னா ஒரு ட்ரையர் எரர் மெத்தட் மாதிரி தான் வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி நமக்கு தெரியுது. முதலே நம்ம என்ன சொன்னோம்னா, ஒருத்தவங்களுடைய என் பாகத்துக்குள்ள இருக்கக்கூடிய 2025 பட்டியலில் ஒருத்தவங்க எல்லார் பேரும் இருக்கு, அவங்களுடைய படிவம் வரல. நாங்க கலெக்டருக்கு மனுவா கொடுக்கணும், இந்த மாதிரி இந்த சீரியல் நம்பர்ல இருக்கவங்க படிவத்துல 2025 பட்டியலில் இருந்தோம், அவங்களுக்கு படிவம் வரல அப்படின்னா அவங்களோட ஆட்டோமேட்டிக்கா அவங்க பேர் வந்து நீக்கப்படும். அதனால படிவத்தை கொடுங்க சார்னு வந்து மாவட்டத்துடைய தேர்தல் அதிகாரி கலெக்டருக்கு மனுவா கொடுக்குறோம். மனுவா கொடுத்த தேர்தல் அதிகாரி அதை வாங்கிட்டு ஒரு நிமிஷத்துல கொடுக்குறோம் பாருங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல் சொல்லி இஆர்ஓக்கு போன்ல எல்லாம் பேசினாரு. ஆனா இஆர்ஓ அடுத்த ஒரு மணி நேரத்துல இஆர்ஓ போன் பண்ணி என்ன சொல்றாருன்னா, சாரி சார் தவறா எடுத்துக்காதீங்க, நீங்க கொடுத்த 6 பேருமே வந்து டெலீட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. சார் 2025 பட்டியல்ல பேர் இருக்கிற அத்தனை பேருக்குமே தேர்தல் ஆணையம் படிவத்தை பிரிண்ட் பண்ணிட்டுன்னு சொல்றாங்க. 6,41,00,000 பேருக்கும் படிவத்தை பிரிண்ட் பண்றேன்னு சொன்ன தேர்தல் ஆணையம் 6 பேரோட படிவத்தை நீங்க கொடுக்கலையே எப்படி சார்ன்னு கேட்டா நம்மளை கன்வின்ஸ் பண்ணதான் பாக்குறாங்க. அதாவது தேர்தல் ஆணையம் போய் ஒரு விஷயத்த போய் அணுகுறோம், இந்த மாதிரி விஷயங்கள் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லும் போது அவங்க அதுக்கு பதில் சொல்லணும். இப்ப நீங்க வந்து பட்டுக்கோடிக்கு வழி கேட்டோம்னா கொட்டைப்பாக்கு எங்க இருக்குது அப்படின்ற பதில் தான் அவங்க கிட்ட வருது. நாமளும் என்ன நினைச்சுக்கிறோம்னா, இப்ப இந்த காலில் அவங்க பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டு கொட்டைப்பாக்கு சொன்னா கொட்டைப்பாக்கு எவ்வளோ, அது கம்மியா இருக்குமா அதிகமா இருக்குமா, அவன் டைவர்ட் பண்ண விதத்துக்குமாவே நம்ம போயிட்டு இருக்குமே தவிர நம்ம கேட்ட நோக்கத்துக்கு கூட போல. அவங்க வந்து டைவர்ட் பண்ணி தான் நம்மள ஒரு விஷயமும் பண்றாங்க. இல்ல இப்ப அந்த 6 பேருடைய ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்களா இல்லையா? இல்ல, அதுலதான் இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த 6 பேருக்குமே ஃபார்ம் 6 கொடுக்க சொல்றாங்க. இப்போ ஒரு 2000 ஃபார்ம் 6 யாரு கொடுப்பாங்க? ஒரு 18 வயசு நிரம்பின ஒரு புது வாக்காளர், அவர் தான் வந்து ஃபார்ம் 6 கொடுத்து வாக்காளர் பட்டியல தன்னை இணைச்சிங்கன்னு கொடுக்கணும். ஃபார்ம் 6 ஒரு 88 வயசு பாட்டியம்மாக்கு கொடுக்கலாமா அப்படின்ற பிரச்சனை இப்ப வருது. இப்ப இந்த வாக்காளர் பட்டியல்ல 88 வயசு பாட்டியம்மா பேரை நீக்கிட்டாங்க. இப்ப நீக்கினதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனைனா, ஃபார்ம் 6 கொடுத்து சேர்த்துங்கன்னு ஈஸியா சொல்றாங்க. இப்ப ஃபார்ம் 6 கொடுக்கும் போது இந்த எஸ்ஏஆர்ல இருக்கக்கூடிய நடவடிக்கையில இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னன்னா, வெறும் ஃபார்ம் 6 என்பது வெறும் ஃபார்ம் 6 இல்ல, ஃபார்ம் 6 கூட ஒரு உறுதிமொழி விஷயத்தை அதுல கொடுக்கணும். அந்த உறுதிமொழி என்னன்னா, பாட்டியம்மா ஃபார்ம் 6ல கொடுத்தாலும் அவங்களுடைய அம்மா அப்பாவுடைய டீட்டெயில்ஸ் அதுல கொடுக்கணும். அப்படின்னா அந்த பாட்டியம்மாவுடைய அம்மா அப்பா வயசு என்ன இருக்கும், அவங்க வாக்கு போட்டிருக்கணும் 2002ல, அந்த படிவத்தை கொடுத்தாதான் இந்த ஃபார்ம் 6 வந்து நிரம்பும். முதல்ல இசிஐ வந்து இந்த பட்டியலில் வந்த பேரை நீக்கினது உங்களுடைய தவறு. நீக்கின பாட்டியம்மாக்கு திரும்ப வந்து ஃபார்ம் 6 கொடுக்குன்னு சொல்றது எந்த விதத்துலயும் நியாயம்? இதுதான் நம்ம முன்னாடில இருந்து கேட்டுக்கிட்டு வர விஷயமா நம்ம அதுல முன் வச்சுக்கிறோம். இன்னும் பலவிதமான சிக்கல்கள் இதுல சரி வருது. ஃபார்ம் 6 கொடுக்க சொல்ற அந்த ப்ராசஸ், பேர் இருக்குது ஆனால் அவங்க பேர் டெலிட்டடுன்னு சொல்லப்படுது. ஆப்சண்ட்டு, ஷிஃப்டடு, டெலிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 97,30,000 பேருக்கு மேலே நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் முதல்ல என்ன குழப்பமாக இருக்குது அப்படின்னா, ஷிஃப்டடுனா என்ன, ஆப்சண்ட்னா, டெத்துனா என்னன்னு புரியுது, அவங்க உயிரோட இல்லை. ஆனால் ஆப்சண்ட்னா என்ன, ஷிஃப்டடுனா என்ன? சார் சொல்லும்போது சொன்னாங்க தோழர், ட்ரையல் அண்ட் எரரில் தான் இதை அப்ரோச் பண்ணாங்க அப்படின்ட்டு. இந்த இதையே நம்ம வந்து பணமதிப்பு நீக்க நடவடிக்கையோட தான் ஒப்பிட்டு பார்க்கணும். ஏன்னா அதுவும் திடீர்னு அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம், எல்லாம் செல்லாதுன்னு சொன்னாங்க. இதுவும் திடீர்னு அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம், எல்லா வாக்குகளும் செல்லாது, நீ வந்து ப்ரூவ் பண்ணு. இதுதான் ரெண்டும் அடிப்படை. ரெண்டுமே புது இந்தியா உருவாக்கு. ஆனா அது என்னன்னா, அது எந்த அளவுக்கு நாட்டை சீரழிச்சதுங்கிறத பார்த்தோம், இதுவும் சீரழிக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அந்த பணமதிப்பு நீக்க நடவடிக்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு அறிவிப்பு வந்தது. ஒவ்வொரு நாளும் களத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதன் அடிப்படையில் அவங்க சொல்யூஷன் வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாங்கிற பேர்ல மேலும் மேலும் குழப்பத்தை உண்டு பண்ணிட்டே இருந்தாங்க. அதே தான் இதுலயும் நடந்தது. உதாரணத்துக்கு ட்ரைனிங் பீரியட்னு அவங்க ஒன்று வகுத்தாங்க. இந்த ட்ரைனிங் பீரியட் 4 நாள் 5 நாள், அது வந்து வெறும் வெஸ்ட் பெங்காலுக்கும் ஒன்று தான், பீகாருக்கும் ஒன்று தான், தமிழ்நாட்டுக்கும் ஒன்று தான், குஜராத்துக்கும் ஒன்று தான், இப்படி இருக்கு. அப்படி நம்ம பொதுப்படையாக பார்க்க முடியாது. இன்னொன்று அடிப்படையான கேள்வி, யார் அவங்கள ட்ரெயின் பண்றாங்க? வீடு வீடா போகக்கூடிய பிஎல்ஓ இருக்காங்கல்ல, அவங்களுக்கு யார் ட்ரைனிங் கொடுத்தா? அவங்க உண்மையிலே ட்ரைனர்ஸ் தானா? அவங்க தேர் கேப்பபிளா அப்படிங்கிறது குறித்த எந்த புரிதலும் நமக்கு கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, களத்துல வந்து நம்ம இந்த ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்ச பிறகு ஏற்பட்ட சந்தேகங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விளக்கம் அது கொடுக்கப்படுது. இப்போ உதாரணத்துக்கு நான் போய் ஒரு பிஎல்ஓ வந்து என் வீட்டுக்கு வராங்க, எங்க அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, நான் இல்லை, சென்னையில இருக்கேன். என்னோட ஃபார்மை அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலாமா கூடாதா? அதுக்கே முதல்ல தெளிவு கிடையாது. இண்டிவிஜுவல் நபர்கள்ட்ட தான் கொடுக்கணுமா? ஏன்னா ஃபார்ம் இண்டிவிஜுவல் ஃபார்ம், எனக்கு தனி ஃபார்ம், எங்க அப்பாவுக்கு தனி ஃபார்ம், அம்மாவுக்கு தனி ஃபார்ம். அப்ப தனித்தனியான நபர்கள்ட்ட தான் கொடுக்கணுமா, கொடுக்க கூடாதா? மொத்தமா யாராவது ஒருத்தர் கொடுக்கலாமா? அந்த குழப்பமே முதல்ல தீரல.
அதுவே 15 நாள் கழிச்சு தான் பரவாயில்ல வீடுகளுக்கே கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வராங்க. அடுத்தது வீடே இல்லைன்னா என்ன பண்றது, அது எப்படி வீடே இல்லாம போகும் அப்படின்னு நினைப்பீங்க. இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் இடிச்சு கட்டிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு தாமஸ் சாலை, சுபேதார் தோட்டம், இதெல்லாம் எனக்கு தெரிந்த குடியிருப்புகள். அங்கெல்லாம் என்னன்னா மக்கள் ஒரு 1000 குடும்பம், 700-800 குடும்பம் அப்படின்னு இருந்தாங்க. ஒரு 5000 வாக்குகள் வரைக்கும் அந்த பகுதியில் இருக்கும். அவங்களுக்கு புது கட்டடம் கட்டுவதற்காக அரசு அவங்களுக்கு காம்பன்சேஷன் சார்ஜ் கொடுத்து நீங்க கொஞ்ச நாளைக்கு வெளியில இருங்க, வாடகைக்கு இருங்க, அரசு புதுசா கட்டடம் கட்டின பிறகு வாங்க அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு ஒரு பிஎல்ஓ வந்து பாக்குறாருன்னா தரமட்டமா கிடக்கும். அவங்க எங்க கொண்டு போய் ஃபார்ம் கொடுக்கறது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதுவுமே குழப்பமா இருந்துச்சு. இதுல வாடகை வீட்டுல குடியிருக்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு வீடு மாறிட்டே இருப்பாங்க. அட்ரஸ் அங்க இருக்கும், ஹவுஸ் ஓனருக்கு கொடுக்கறதா, ஹவுஸ் ஓனர் வாங்கிப்பாங்களா, அப்படி கொடுக்க முடியுமா, இந்த மாதிரி தொடர்ச்சியான குழப்பங்கள் அதுல இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்படி எல்லா குழப்பங்களுக்கும் அவ்வப்போது அவங்க வந்து அறிக்கை கொடுத்து பதில் சொல்லிட்டே இருந்தாங்க. இது எல்லாத்தை விட முக்கியமான ஒரு விஷயம், பிஎல்ஏவை கூட்டு போறதா கூட்டு போக கூடாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எலெக்ஷன் ப்ராசஸ்ல அரசியல் கட்சிகள் பங்குதாரர்கள், அதை வந்து தேர்தல் ஆணையம் மட்டுமே தன்னிச்சையா ஒரு தேர்தலை நடத்தி முடிச்சிட முடியாது. தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்துவதற்கு உரிமை பெற்ற அமைப்பாக இருந்தாலும் ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியும் அந்த தேர்தல் நடத்துவதில் பங்குதாரர்கள். அதனாலதான் டிராஃப்ட் ரோல் வருதா, நீங்க ரொம்ப சிம்பிள், இன்னைக்கு டிராஃப்ட் ரோல் வெளியிட்டு இருக்காங்கல்ல, ஒவ்வொரு பாகத்துக்கும் வெளியிடுறாங்கல்ல, அதை ஏற்றுக்கொண்டு எல்லா பிஎல்ஏவும் கையெழுத்து போடணும். அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய பிஎல்ஏக்கள் கையெழுத்து போட்ட பிறகுதான் ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரியான பங்களிப்பு ஒவ்வொரு கட்சிகளுக்கு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நான் வீட்டுக்கு ஃபார்ம் கொடுக்க போகும் பொழுது லோக்கல் பிஎல்ஏக்கு, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய பிஎல்ஏக்களுக்கு தகவல் சொல்லணுமா சொல்லக்கூடாதா, அதுவே பெரிய குழப்பம் இருந்துச்சு. இந்த குழப்பத்தை எல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு அவங்க ஏதோ ஒரு பெரும் குளறுபடி பண்ணி ஏறக்கூடிய 1 கோடி வாக்காளர்களை நீக்கிட்டு பட்டியலை வெளியிட்டு இருக்காங்க. நம்முடைய 3 முக்கியமான ஆவணங்களை பார்க்கணும். இப்ப நான் ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன் உங்களுக்கு, அதை கமிட் பண்ணலைன்னா நீ என்னுடைய ஒழுக்கக்கேடா அது போயிடும். ஆனால் அரசோ அல்லது தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட அரசினுடைய நிறுவனங்களோ கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸோ ஒரு வாக்குறுதியை கொடுக்குதுன்னா தே ஷுட் ஸ்டிக் ஆன் இட், அதுல நின்னாகணும். இல்லைன்னா பாதிக்கப்பட போறது மக்களாக தான் இருக்கும். 3 முக்கியமான தேதிகளை பார்ப்போம். 21/11/2025 அர்ச்சனா பட்நாயக் அம்மையார் பேர்ல ஒரு அறிக்கை வருது. அதுக்கு அடுத்து டிசம்பர் 11ஆம் தேதி தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமா ஒரு குறிப்பாணையை வெளியிடுது. டிசம்பர் 19ஆம் தேதி வரைவு பட்டியல் வருது. 27/11/2025 அவங்க சொன்ன முக்கியமான 2 புள்ளிகளை நான் வாசிக்கிறேன். அந்த செய்தி குறிப்புல பாயிண்ட் நம்பர் 5, கணக்கீட்டு படிவங்களை பூர்த்தி செய்து ஒப்படைத்துள்ள அனைத்து வாக்காளர்களின் பெயர்களும் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும். நான் ஒன்ஸ் எனுமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துட்டா நிச்சயமா இடம்பெறும், அதுதான் அதனுடைய அர்த்தம். அடுத்தது 2002 அல்லது 2005 வாக்காளர் பட்டியலில் ஒரு வாக்காளர் தனது பெயர் அல்லது உறவினரின் பெயரை கண்டறிய இயலாத நிலையில் 4/12/2025 இது ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, பிற விவரங்களை நிரப்பி கணக்கீட்டு படிவத்தை வாக்குச்சாவடி நிலைய அலுவலரிடம் ஒப்படைத்தால் அவர்களின் பெயரும் வரைவு பட்டியலில் இடம்பெறும். அவங்க 2 ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க அந்த செய்தி அறிக்கையில. ஒண்ணு, நீ ஃபார்மை கொடுத்துட்டனாலே உன் பேர் இடம்பெறும். அந்த ஃபார்ம்ல 2002 2005 தகவல் இல்லைனாலும் உன் பேர் இடம்பெறும். இதை நான் சொல்லல, திமுக சொல்லல, எங்க பிஎல்ஏ சொல்லல, லோக்கல்ல இருக்கக்கூடிய பிஎல்ஓ சொல்லல, தேர்தல் ஆணையத்தினுடைய தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி அதிகாரப்பூர்வமா அவர் பெயர்ல வெளியிட்ட செய்தி குறிப்பு. அப்ப அப்படின்னா 11ஆம் தேதி டிசம்பர் மாசம் நீங்க ஒரு தகவல் கொடுக்குறீங்கல்ல, தமிழ்நாட்டுல 6,41,14,587 பேர்ல 815 பேரை தவிர அத்தனை பேருக்கும் நாங்க ஃபார்ம் கொடுத்துட்டோம். அதுல 1366 பேரை தவிர எல்லாரும் ஃபார்ம் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டீங்க. அப்ப எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஃபார்ம் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அப்ப 27/11 நீங்க கொடுத்த ப்ராமிஸ் படி, உங்களுடைய செய்தி குறிப்பு படி இந்த 100% வாக்காளரும் வந்திருக்கணும்ல. ஆமா, ஏன் வரல? அப்போ உங்களுடைய வார்த்தைகளை, உங்களுடைய கமிட்மெண்ட்டை, நீங்க கொடுத்த உறுதியை நீங்க மீறி இருக்கீங்க. அதற்கு முதலில் பகிரங்கமாக தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதுதான் முதல் பிரச்சனை. ஏன்னா நீங்க மிஸ்லீட் பண்ணிருக்கீங்க. நீங்க சொன்னதன் அடிப்படையில தான் பரவாயில்ல 2002 இல்லைனாலும் பரவாயில்லப்பா கொண்டு போய் கொடுப்போம், பிரச்சனைகள் வந்து அங்கங்க சில டாக்குமெண்ட்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல கொண்டு போய் கொடுப்போம், தகவல் இல்லைனாலும் கொண்டு போய் கொடுப்போம், எப்படியாவது வாக்காளர் பட்டியலில் வந்துடும் அப்படின்னு வந்தாங்கல்ல. அப்ப அவங்களை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, பெட்ராய் பண்ணிருக்கீங்க. அப்ப ஒரு பார்ட்டி பண்ணல, தனிநபர்கள் பண்ணல, தேர்தல் ஆணையம்ங்கிற ஒரு பாடியே கொடுத்த வாக்குறுதியிலிருந்து மீறி இருக்கிறது. அது சட்டபூர்வமா கொடுத்த அந்த உறுதிமொழியிலிருந்து மீறி இருக்கிறது. இது மிகப்பெரிய குற்றம். அதை முதல்ல அவங்க கமிட் பண்ணணும். இப்ப இன்னொன்னு, 2025 டிசம்பர் 11ஆம் தேதி அவங்க வெளியிட்ட அறிக்கைக்கும்
வரைவு வாக்காளர் பட்டியலுக்குமான அடிப்படை சந்தேகங்கள் இருக்கு. நான் திருப்பி சொல்றேன், 11ஆம் தேதி அவங்க சொன்னது என்ன, 0.001% தவிர அத்தனை பேருக்கு ஃபார்மை கொடுத்துட்டோம். 0.002% தவிர எல்லாரும் ஃபார்ம் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதாவது 815 பேருக்கு நாங்க ஃபார்ம் கொடுக்கல, 1366 பேர் ஃபார்ம் ரிட்டர்ன் பண்ணல. அப்படிதானே? இதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க, ஃபார்ம் இண்டிவிஜுவல் ஃபார்ம் ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியா கொடுக்கணும். இறந்து போனான்னு 27 லட்சம் பேரை நிக்கிறீங்க, 26,94,000 பேரை. இறந்து போன ஒருத்தருக்கு ஏங்க ஃபார்ம் கொடுத்தீங்க? எங்க கொண்டு போய் கொடுத்தீங்க? வீட்டுல கொடுத்தீங்களா, சுடுகாட்டுல கொடுத்தீங்களா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா? இடுகாடுனா கூட போய் சமாதியில வச்சுட்டு வரலாம், இல்ல, இல்ல. சுடுகாடுனா எப்படி கொடுக்குறது? சரி, இப்ப இது கூட பரவாயில்ல. செத்து போன ஒருத்தர் ஃபார்ம் ஃபில் பண்ணி எப்படி ரிட்டர்ன் பண்ணா? மனிதர்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணாங்களா, ஆவி பேய் பிசாசு ஏதாவது வந்து ரிட்டர்ன் பண்ணிச்சா? புலம்பி பித்தன் கொடுத்துருக்காரு பாருங்க. இப்ப இவ்வளவு பெரிய இது என்ன, இதை நீங்க வந்து மோசடின்னு சொல்லாம என்னன்னு சொல்ல முடியும்? அடிப்படையான கேள்வி, இறந்தவர்களுக்கு ஏன் ஃபார்ம் கொடுத்தீங்க? இறந்தவர்கள் எப்படி ஃபார்மை ரிட்டர்ன் பண்ணாங்க? அதை சரிபார்க்காமல் ஏன் டிஜிட்டலைஸ் பண்ணீங்க? நாலாவது தான் முக்கியமான ஒரு கேள்வி, எந்த ஆவணத்தின் அடிப்படையில் அல்லது யாருடைய உறுதிமொழியின் அடிப்படையில் அவர் இறந்தார்னு நீங்க குறிப்பிடு. இன்னைக்கு காலையில மாதவரம் தொகுதியில ரகுன்னு ஒருத்தரை இறந்தோர் பட்டியலில் வச்சிருக்கீங்க. அவர் ரகுன்னு உயிரோட வந்து நான் தான் ரகு, செத்துட்டேன்னு எனக்கு டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, டெத் சர்டிஃபிகேட்னா தேர்தல் ஆணையம் கொடுத்துருச்சு, என்னை இறந்தோர் பட்டியலில் சேர்த்துட்டாங்க அப்படின்னு கதறாரு. அப்ப எந்த ஆவணத்தின் அடிப்படையில் ரகு இறந்தாரு நீங்க முடிவுக்கு வரீங்க? இல்ல, இறந்தவங்களுக்கு தான் ஏற்கனவே அந்தந்த மாநகராட்சி நகராட்சி டெத் சர்டிபிகேட் இஷ்யூ பண்றாங்கல்ல, அதை வச்சு பண்ணிருக்காங்களா? அது அந்த மேப்பிங்லாம் கிடையாது. ஓ, நான் என்ன நீங்க இறந்தோர்னு யாராவது ஒருத்தர் உறவினர் சொல்லணும். பொதுவா வந்து தேர்தல் விதிகள் படி உறவினரோ அரசியல் கட்சிகளுடைய பிஎல்ஏக்களோ இறந்தாருன்னு சொன்னா அதை அந்த எலெக்ஷன் ஆபீசர் பிஎல்ஓ வெரிஃபை பண்ணி நீக்கிடலாம் பேர. ஆனா யாருடைய உறுதிமொழிப்படி நீங்க பண்ணீங்க அதே நம்ம கிளாரிட்டி கிடையாதுல்ல. அடுத்தது வாங்க, ஷிஃப்ட் எடுக்க ஏன் ஃபார்ம் கொடுத்தீங்க? நீங்க ஒரு வீட்டுல இல்லங்க, உங்களுக்கு எப்படி ஃபார்ம் கொடுத்துருக்க? நான் வேற இடத்துக்கு குடிபெயர்ந்துட்டேன், ஆளு இல்ல, எப்படி ஃபார்ம் கொடுத்துருக்க முடியும்? முதல்ல அப்ப 100% ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேங்கிறது போலி தானே. போலியான தகவலை எதுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்குறீங்க? ரெண்டாவது, உங்கள்கிட்ட ஷிஃப்ட் ஆன ஒருத்தர் எப்படி உங்கள்கிட்ட ஃபார்ம் ரிட்டர்ன் பண்ணாரு? அவர் ஷிஃப்ட் தான் எந்த ஆவணத்தின் அடிப்படையில் நீங்க முடிவுக்கு வரீங்க? இந்த 6 கேள்வி தான் என்னுடைய பிரதான கேள்வி. பொதுவா வந்து தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுதுன்னா, எலெக்ஷன் ப்ராசஸ்ல வாக்காளரை நீக்குவது குறித்து விதிகளை வகுத்திருக்கு, ரொம்ப தெளிவான விதிகளை வகுத்திருக்கு. அதுல முக்கியமான விதி வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950, அதுல செக்ஷன் 20ல இருந்து 21, 22 இதெல்லாம் யாரை நீக்குவது அப்படிங்கிறது குறித்து நீக்கக்கூடிய அதிகாரிக்கு அதிகாரத்தை வழங்குது. சரி, என்ன ப்ராசஸை பயன்படுத்தி, என்ன ப்ரொசீஜரை பயன்படுத்தி நீக்கணுங்கிற விதி இருக்குல்ல, அந்த விதி 1960ஆம் ஆண்டு தேர்தல் பதிவு விதிகள்ல நம்ம வகுக்கிறோம். அது ரெண்டுமே என்ன சொல்லுதுன்னா, ஒரு இஆர்ஓ அவர் நினைச்சா ஒரு வாக்கை நீக்க முடியும். எப்ப நீக்க முடியும்? அவர் இறந்தா நீக்கலாம், அந்த பிழையான பதிவா இருந்தா நீக்கலாம், அவர் இடம்பெயர்ந்து விட்டால் நீக்கலாம். அந்த இடம்பெயர்வுங்கிறது இருக்குல்ல, அது வந்து ஆர்டினரி ரெசிடென்ட்னு ஒரு வார்த்தை கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. ஆமா, அந்த ஆர்டினரி ரெசிடென்ட்ங்கிற தகுதியை அவர் இழந்து விட்டார்னு இஆர்ஓ கருதணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நீக்க முடியும். இப்ப 3 வாய்ப்புல தானே உங்களால நீக்க முடியும். டெத்துக்கு எப்படி நீக்கலாம்? ஒண்ணு உறவினர் சொல்லணும், இல்ல அங்க இருக்கக்கூடிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடைய பிரதிநிதிகள் சொல்லணும். இது ரெண்டும் சொல்லிதான் இந்த 26 லட்சம் பேர் டெட்டு நீங்க முடிவுக்கு வந்தீங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, இடம்பெயர்ந்தோர் நீக்கம் இருக்குல்ல, அது வந்து உறவினர் சொன்னாலும் நீக்க கூடாது, அந்த கட்சிகளுடைய பிரதிநிதிகள் சொன்னாலும் நீக்க கூடாது. அடிக்குவேட் டைமை குறிப்பிட்ட வாக்காளருக்கு கொடுத்து அவரிடமிருந்து விளக்கம் பெற்ற பிறகுதான் ஷிஃப்டடுங்கிற பேர்ல நீங்க நீக்க முடியும். இதுதான் சட்டம் சொல்றது. ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள் ஆக்ட் 20, 21, 22 சரி, எலக்டரல் ரோல் ஆக்ட் இது விதிகள் 1960ல 21A அந்த மாதிரியான பிரிவுகளும் சரி ரொம்ப தெளிவா வரையறுப்பது. டெத்துனா சொல்றதை வச்சு நீக்கிக்க, ஆவணத்தை சரி பார்த்துக்க. ஷிஃப்டட்னா குறிப்பிட்ட நபரிடம் விளக்கம் கேட்காமல் நீங்க நீக்க கூடாது. 2006 குல்தீப் நய்யார் கேஸ்ல தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தர் பிசிக்கல் பிரசன்ஸ் இல்லைங்கிற காரணம் மட்டுமே அவர் அந்த தொகுதியினுடைய ஆர்டினரி ரெசிடென்ட் இல்லைன்னு ஆகாது. இன்டென்ஷன் ஆஃப் ரிட்டர்ன், நான் கல்விக்காக போயிருக்கலாம், வேலை வாய்ப்புக்காக போயிருக்கலாம், மருத்துவ காரணங்களுக்காக போயிருக்கலாம், நான் அந்த இடத்துல திரும்பி வரக்கூடிய நோக்கம் எனக்கு இருந்துச்சுன்னா நான் அந்த தொகுதியினுடைய ஆர்டினரி ரெசிடென்ட் தான். அதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணீங்களா? கன்சிடர் பண்ணி தான் 66 லட்சம் பேரை வந்து ஷிஃப்டட்னு தூக்கி அடிச்சிருக்கீங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த வழக்கிலேயே 2006 வழக்கிலேயே உச்சநீதிமன்றத்துடைய ஒரு தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஷிஃப்டட்னு சொல்லி ஒருத்தரை நீக்கிறது இருக்குல்ல, அது வந்து ஆர்பிட்ரரி கிடையாது, தன்னிச்சையான அதிகாரம் கிடையாது. இன்னொரு இடத்துல அவர் வாக்காளர் பதிவாயிருக்கிறத உறுதி செய்யணும். இப்ப சுந்தர பெருமாள் கோயிலுங்கிற ஊர்ல என் ஓட்டு இருக்கு, நான் சென்னைக்கு இடம்பெயர்ந்துட்டேன்,
அப்படின்னு வச்சுப்போம். இப்ப நான் வந்து என் வாக்கை எப்படி சுந்தரபெருமாள் கோயில் பிஎல்ஓ நீக்கலாம்னா, சென்னையில நான் ஃபார்ம் 6 கொடுத்ததை அவர் உறுதி பண்ண பிறகுதான் நீக்கணும். இப்ப இந்த 66 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டுல வேற எங்கேயோ ஓட்டு இருக்குங்கிறத தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் ப்ரூவ் பண்ணணும்ல, இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் ப்ரூவ் பண்ணணும்ல. ஏன் ப்ரூவ் பண்ணல? 66 லட்சம் பேருக்கு இன்னொரு இடத்துல ஓட்டு இருக்குங்கிறத எப்படி நீங்க ப்ரூவ் பண்ண போறீங்க? எந்த ஆவணத்தின் அடிப்படையில் முடிவுக்கு வந்தீங்க? இவ்வளவு குழப்பங்கள் இதுல இருக்கு. அப்ப பிளைன் ஃபேக்ட் என்னன்னா, ஆனால் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் ஜனநாயகம், அதுல இருக்கக்கூடிய சமத்துவம், ஒரு மனிதன் ஒரு வாக்கு ஒரு மதிப்பு, அதை சீர்குலைக்கணும். அதை சீர்குலைத்து மனிதர்களை ஜனநாயக ரீதியாக மதிப்பிழக்க வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தினுடைய நோக்கமா இருக்கு, பிஜேபியினுடைய நோக்கமா இருக்கு. அதுக்கு ஒத்துக்கூடக்கூடிய இடத்துல அதிமுக இருக்கு, எதிர்த்து போராடக்கூடிய இடத்துல திமுக இருக்கு. இதுல அவர் சொன்ன அந்த ஒரு மனிதன் ஒரு வாக்கு அப்படின்ற அந்த விஷயம் வந்து அண்டர்லைன் பண்ணி வாசிக்கும் போது, இஸ்லாமியர்கள் இதில் குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள், தலித் மக்கள் இதில் குறிவைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத முதல்வர் ஸ்டாலின் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். தமிழ்நாட்டில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் எல்லோருமே அதை தான் வலியுறுத்துறாங்க. நீங்கள் அதை களத்திலேருந்து எக்ஸ்பீரியன்ஸாகவும் போன தடவை சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பதிவு செஞ்சுருந்தீங்க. இப்போ இந்த வாக்காளர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த படிவத்தை பதிவேற்றும் போது வர்ற சிக்கல் அப்படின்னு ஒன்று குறிப்பிட்டீங்க. அப்படி பதிவு ஏற்றிட்டாங்க. பதிவேற்றினதன் அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் வெறும் 1000 சொச்சம் பேர் தான் வந்து ஃபார்மே கொடுக்கல, மீதி பேருக்கு எல்லாருக்கும் நாங்கள் வந்து ஃபார்மை வாங்கிட்டோம்னு சொன்னாங்க. அதை தான் அவர் கேட்குறாரு. எப்படி செத்தவங்கள்ட்ட ஃபார்ம் வாங்கினீங்க, எப்படி ஷிஃப்டர்கிட்ட ஃபார்ம் வாங்கினீங்க, எப்படி ஆப்சன்டிஸ்ட்டை ஃபார்ம் வாங்கினீங்க அப்படின்றத கேட்குறாரு. இப்போ இந்த அப்லோட் பண்ணியாச்சு, பண்ண எல்லாமே வந்து டிராஃப்ட்டுக்கு வந்துருச்சா? அப்படி டிராஃப்ட்டுக்கு வந்ததற்கு பிறகு இப்போ நிலவரம் என்ன? அர்ச்சனா பட்நாயக் வந்து அந்த 19ஆம் தேதி வெளியிட்ட டிராஃப்ட் பட்டியல், நமக்கு என்ன கவலைன்னா, ஒரு தேர்தல் ஆணையமே இப்படி சுற்றி சுற்றி பொய் சொல்லுதோ அப்படின்ற ஒரு கவலை நமக்கு முன்னாடி வருது. இப்போ அண்ணன் சொன்ன விஷயத்துல தான் ஃபேக்ட் என்னன்னா, இப்போ அவங்க சொன்னாங்க ஷிஃப்டட் ஆன போங்க ஒரு ஆள் கன்சிடர் பண்ணி அவங்களோட பேசணும். அதுக்கு நிறைய அனுபவம் நாங்கள் களத்தில் பார்த்துருக்கோம். ஒரு பாட்டியம்மா வந்து பையன் வீட்டில் இருக்காங்க, பையன் வெளியூருக்கு போயிடுறாரு. அவங்க வந்து அங்கேயே தான் வாக்காளர் வச்சிருக்காங்க, அவங்க ஆதார் கார்டு வச்சிருக்காங்க, எல்லாம் அங்கே இருக்கு. ஆனால் வீடு மட்டும் ஒரு 10 தெருவோ 15 தெரு தள்ளி போய் பையன் வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பையன் வீட்டுக்கு போயிட்டாங்கன்ட்டு இவங்களா கன்சிடர் பண்ணி ஷிஃப்டட்ல போடுறாங்க. தெருதான மாதிரி இருக்கு. ஆமா, அதுக்கே தான் இந்த நிலைமை. ஆனா ஊர் ஒண்ணுதான். அதுக்கே வந்து அவங்கள வந்து இந்த தெருவுல இருந்து வந்து ஷிஃப்டட்ல தூக்கி போட்டிருக்காங்க. அதே மாதிரி பல பேரு டெத்துன்றத இவங்க போய் நேரடியா கன்ஃபார்ம் பண்றதுக்கு எல்லாம் விட்டுட்டு அக்கம் பக்கத்துல யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதெல்லாம் டெத்துல போட்ட நிலைமைகள்லாம் நடந்திருக்கு. நாங்க ஃபார்ம் ஃபில் பண்ணும் போது என்னன்னா, ஏஎஸ்டிடி ஃபார்ம் கொடுத்துறாங்க. ஏஎஸ்டிடினா ஆப்சன்ட், அந்த ஷிஃப்டடு, டெத்து, டபுள் என்ட்ரி, இந்த ஏஎஸ்டிடி ஃபார்ம் கொடுத்துறாங்க. ஏஎஸ்டிடியில் பார்க்குறோம், ஒரு பாட்டியம்மா வந்து நிற்கிறாங்க, நான் உயிரோடு இருக்கிறேன், என் பேரை வந்து டெத்தில் போட்டாங்க, எப்படி பாருங்க. அந்த போய் பிஎல்ஓ கிட்ட பேசினா, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்டேன், இவங்களை ரொம்ப நாளாக காணும்னு சொன்னாங்க, டெத்தில் போட்டேன் அப்படின்னு சொல்றது தான் தகவலா இருக்கு. இதுதான் இதே மாதிரி இப்போ ஏஎஸ்டிடி வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, ஸ்கூல் டைம்லலாம் சொல்லுவாரு, பரீட்சை எழுதுறது, நீ பாஸ் பண்றது, மார்க் எடுக்கிறதுலாம் நீ எழுதுறதுல மட்டும் இல்லடா, அன்னைக்கு காலையில திருத்திரவன் ஷேவ் பண்றது கூடாது, அந்த இரிட்டேஷன்லயே மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க, சும்மா நக்கலா சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பிஎல்ஓட மூட் ஸ்விங்குக்கு என் ஓட்டு பலியாகணுமா? அவருடைய இன்னபிலிட்டி இருக்குல்ல, அவருடைய ப்ரெஷர் இருக்குல்ல, இன்னபிலிட்டின்னு கூட சொல்லலை, ப்ரெஷர் இருக்குல்ல, அவர் மேல ஒரு ப்ரெஷரை மவுண்ட் பண்றீங்களா, 30 நாள்ல முடி, 40 நாள்ல முடி அப்படின்னுட்டு. அதனால அவர் என்ன பண்றாரு, வீடு வீடா போக முடியல, நான் வந்து எல்லா ஃபார்மும் ரிட்டர்ன் வந்துருச்சு, நான் வந்து இதை அப்லோட் பண்ண முடியல, நான் இல்ல ஷிஃப்டட்னு போட்டேன், டெத்துன்னு போட்டேன் அப்படின்னா யாரை போய் நீங்க கொஸ்டின் பண்ண முடியும்? இல்ல அவருக்கு இல்ல போட்டீங்க, டெத்துன்னு போட்டீங்க, இப்ப ரகுங்கிற ஒருத்தரை டெத்துன்னு போட்டீங்க, அப்படி போட்டவரை தண்டிக்க முடியுமா? அதுக்கு நம்ம சட்டத்துல இடம் இருக்கா? இல்ல, என் இஷ்டத்துக்கு நான் பண்ணலாம், என்னுடைய மூட் ஸ்விங்க்கு நான் என்ன பண்ணிட்டு போயிடுவேன், அதுக்கு யாரோ ஒரு ஓட்டு பலியாகணும் அப்படிங்கிறது அடிப்படையில முரணா இல்லையா? ஒரு வாக்குக்கான மதிப்பு அவ்வளவுதானா அப்படிங்கிற கேள்வி எழுது. இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம், 3 தடவை வீட்டுக்கு வந்தாங்கிற கொஸ்டின் இருக்குல்ல, 3 தடவை வந்தாங்க அப்படிங்கிறீங்க, அதை எப்படி வெரிஃபை பண்றீங்க? 3 தடவை வந்தாங்கிறதுக்கு என்ன சாட்சி இருக்கு? ஒரு தடவை வந்து இல்லைன்னா பக்கத்து வீட்டுல யார்ட்டையா கையெழுத்து வாங்கிட்டு போறீங்களா? இல்ல நான் ஒரு தடவை வந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஆவணம் இருக்கா? இல்ல ஏதாவது ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகளை கூப்பிட்டு, 4ஆம் நம்பர் வீட்டுக்கு முதல் தடவை வந்துட்டேன், ஆள் இல்ல, நீ கையெழுத்து போடு, 2வது தடவை வந்துட்டேன், ஆள் இல்ல, நீ கையெழுத்து போடு, 3வது தடவை வந்துட்டேன், ஆள் இல்ல, அதனால நான் வந்து இல்ல ஷிஃப்டடு அப்படின்னு எழுதுறேன், நீ கையெழுத்து போடு அப்படின்னு அரசியல் கட்சி பிரதிநிதிகள்கிட்ட கையெழுத்து வாங்குறீங்களா? எந்த இதுவுமே இல்லாம ஒரு இண்டிவிஜுவலுடைய விருப்புரிமை இருக்குல்ல, விருப்புரிமை அடிப்படையில ஒருத்தரை சேர்ப்பதும் நீக்குவதும்ங்கிறது வந்து ஆபத்தான விஷயம். நீங்க இதுல சாதி மாதிரியான பிரச்சனைகள் வந்து சேரும். ஆமா, ஒரு சும்மா நம்ம ரஃபா பேசுவோம், ஒரு சாதி பிரச்சனை இருக்கு ஒரு பிஎல்ஓக்கும் ஒரு தெருவுக்கும், அவர் நினைச்சா அதுல இன்ஃபுளுன்ஸான ஆட்கள் அத்தனை பேரும் நீக்கலாம்ல, வாய்ப்பு இருக்குல்ல, ஏன்னா அவருடைய விருப்புரிமையை தானே கொடுத்து வச்சிருக்கீங்க. இங்க இது ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம்தான். இந்த சாதி ரீதியான பிரச்சனை அப்படின்றது கூட
இப்போ யாராவது ஒருத்தர் ரோட்ல போகும்போது எப்பா அந்தால பார்த்தியாப்பா அவன் கிடக்குறான் செத்த பையன், ஓ செத்த பையலா அப்ப டெட்டுன்னு போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லி போட்டாங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப கேட்பதற்கு ரொம்ப சாதாரணமாக தெரிஞ்சாலும் இந்த பிஎல்ஓவுடைய ப்ரெஷரு. இப்போ அந்த பாக்ஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த பாக்ஸ் ஒன்றை உங்கள் பாக்ஸை நான் கூட ஃபில்அப் பண்ணிட முடியும். ஏன்னா அந்த பாக்ஸ் ஒன்றுக்கு தேவையான தகவலில் பாதி தகவல் வந்து மேலே அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க. அது போக நீங்கள் வந்து ஆன்லைனில் பாகத்துக்கான டிராஃப்ட் ரோலை யாருனாலும் டவுன்லோட் பண்ணலாம், அந்த பாக்ஸ் ஒன்றை யாருனாலும் ஃபில்அப் பண்ணலாம். அப்போ அப்படி ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டாங்களா பிஎல்ஓக்கள்? அப்படி என்ட்ரி போடும்போது அவங்களுக்கு வேலிடேட் பண்றதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க? இதுல என்ன பிரச்சனைனா, பிஎல்ஓக்கள் சஃபர் பண்ண நீங்க வந்து பிஎல்ஓக்கள் அவங்களுக்கு கொடுக்குற ப்ரெஷர் இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பேச வேண்டியிருக்கு. என்ன விஷயம்னா, நீங்க கிட்டத்தட்ட நவம்பர் 4ஆம் தேதி ஆரம்பிச்சு டிசம்பர் 4ஆம் தேதி நீங்க சொன்னீங்க, ஒரு மாசம். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, டிசம்பர் 4க்கு வரதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி நாங்க ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்றோம்னு சொன்னீங்க, திரும்ப வந்து ஒரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்றோம்னு சொன்னீங்க. கடைசியா நீங்க எப்போ முடிச்சீங்க? டிசம்பர் 14ஆம் தேதி முடிச்சீங்க. கிட்டத்தட்ட 40 நாள். இந்த 40 நாள் ஸ்டார்டிங் அன்னைக்கே நீங்க வந்து 40 நாள் இருக்குமா, பொறுமையா செய்யுங்கமான்னு சொல்லியிருந்தா பிஎல்ஓக்களுக்கு இவ்வளவு ப்ரெஷர் இல்லை. ஒண்ணு, அதனாலதான் இந்தியா பூரா வந்து கிட்டத்தட்ட 18 பிஎல்ஓ கிட்ட வந்து இறந்து போயிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு கேரளால ஆரம்பிச்சு எல்லா ஊர்லயுமே வந்து பிஎல்ஓக்கள் இறந்ததுக்கான முக்கிய காரணம் இந்த ப்ரெஷர் தான். இந்த ப்ரெஷர் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, களத்துல இருந்து நாங்க பாக்குறது என்னன்னா, முதல்ல இந்த ஃபார்மை கொடுத்துட்டாங்க. ஃபார்மை கொடுத்த 3ஆவது நாள் 4ஆவது நாள்ல இருந்து பிஎல்ஓக்கு மேல இருக்கக்கூடிய இஆர்ஓ ஒரு ப்ரெஷர் போடுறாரு. ஏமா உங்ககிட்ட ஃபார்ம் கொடுத்துட்டேன், ஏமா நீ இன்னும் கொடுக்காம இருக்கிற, ஏமா இன்னும் கொடுக்காம இருக்கிறன்னு பிஎல்ஓ ப்ரெஷர் பண்றாரு. இஆர்ஓவை யார் ப்ரெஷர் பண்றா அப்படின்னு பார்த்தா, மேல இருக்க டிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எலக்ட்ரல் ஆஃபீஸர் இருக்கக்கூடிய கலெக்டர் ப்ரெஷர் பண்றாரு. கலெக்டருக்கு யார் ப்ரெஷர் பண்றாங்கன்னா, மேல அவங்களுக்கு மேல இருக்க ப்ரெஷர். என்ன இங்க வந்து நடந்துச்சுன்னா, ஒரு குதிரை பந்தயம் மாதிரி வந்து ஆயிடுச்சு. நீங்க ஒரு மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுமே வந்து ஒரு குதிரை பந்தயத்துல ஓடுற மாதிரி, நம்ம மாவட்டம் தான் முன்னாடி வரணும், நம்ம மாவட்டம் தான் வந்து லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்ற ஒரு குதிரை பந்தயத்துல ஓடுற மாதிரி எல்லாம் பிஎல்ஓக்கள் மேலேயும் பந்தயத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வந்து வேகமா போங்க வேகமா போங்க வேகமா போங்கன்னு ஓட ஆரம்பிக்கவும் பிஎல்ஓக்களுக்கு என்ன பண்றதுனே புரியல. திடீர்னு ஒரு நாள் ஃபார்மை கொடுத்து 4 பேரை கொடுத்து இந்த ஃபார்ம் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்ற போது அவங்களால முடிஞ்ச போய் கொடுக்குறாங்க. இப்போ கிராமங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர் நகரம் இருந்துச்சுங்களேன், நீங்க போய் உங்களோட ஒரு பிஎல்ஓவில் ஒரு தெருவை போய் பாத்திர முடியும். இப்போ நகர பகுதிகளில் வந்து போய் இப்படி பாத்திர முடியுமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு கம்மி. இப்போ நீங்க குறிப்பிட்டு இந்த ஏஎஸ்டிடி வந்ததுக்கு அப்புறம் டிராஃப்ட் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பார்த்த விவரங்கள் பார்த்தீங்கன்னா, சென்னை, செங்கல்பட்டு, திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த 4 மாவட்டங்கள் தான் வந்து அந்த டிராஃப்ட் லிஸ்ட்லோடைய அந்த நீக்கப்பட்ட எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு. ஏன்னா இங்கதான் நகரம் ரொம்ப பெருசு, அதுதான் முக்கியம். இப்போ நீங்க ஒரு பிஎல்ஓடைய எப்படி போய் பார்க்க, இப்ப அண்ணன் சொன்ன விஷயங்கள், இப்போ இந்த குடிசை மாற்று வாரியம் இருக்குல்ல, அது மாதிரி ஷிஃப்டட் இந்த வீடு ரெண்டல் மாதிரி இருப்பான்ல, அவன் இங்கே தான் இருப்பான், அவன் ஆதாரம் மாற்ற மாட்டான். ஒரு தெருவில் இருந்துட்டு அந்த ஆதாரம் மாற்றணும் அவசியம் இல்லை, நான் வீடு மாறிக்கிட்டே இருப்பான். ஒரு வீடு மாறவன் எதுக்கு போய் ஆதாரம் மாத்திக்கிட்டே இருக்கணும், அவன் ஓட்டை மாத்திக்கிட்டே இருக்கணும்னு அவன் நினைப்பான். அப்போ அவன் நீங்க நல்லா எடுத்து பாத்தீங்கன்னா அவன் ஓட்டு போறதுக்கு தன்னால வந்துருவான். நீங்க அந்த சட்டமன்றத்துக்கு வந்துருவான், அந்த பார்லமெண்ட்டுக்கு வந்துருவான், அந்த உள்ளாட்சிக்கும் அவன் கரெக்டா வந்துருவான். அப்போ அவன் வாக்கை செலுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா அவன் வந்து அதை ஷிஃப்டட் ஆகி போயிருந்தாலும் இப்போ பிஎல்ஓக்கு என்ன பிரச்சனைனா, அவன் எங்க இருக்கான்னு தேடி அவனை போய் பார்க்க முடியல. அவனை பார்க்க முடியலன்னு அடுத்த நிமிஷமே பிஎல்ஓவை என்ன முடிவு பண்ணிடுறாருன்னா ஒரு ஷிஃப்டட் ஆப்ஷன்ல போட்டுறாரு. இப்போ இந்த மாதிரி தான் வந்து தொடர்ந்து இந்த 66 லட்சம் பேரை வந்து ஷிஃப்டட்ல போட்டுக்கிறாங்கன்றது விஷயம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்க வந்து 38 லட்சம் பேர்ட்ட இறந்துருக்காங்கன்னு சொல்றது, 3 லட்சம் பேர்ட்ட வந்து டபுள் என்ட்ரி இருக்குன்னு சொல்றது, ஆப்சன்டிஸ், ஷிஃப்டட், இப்படி இருந்தா வகையா இருக்குல்ல. இந்த 66 லட்சம் பேர்ல எவ்வளவு பேர் திரும்ப வந்து என்னோட வாக்கு இல்லைன்னு சொல்ல போறான்ற விஷயம் பாருங்க. இப்போ குறிப்பா ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்குன்னா, டிராஃப்ட் லிஸ்ட் வந்துருச்சுன்னா ஒரு வாக்காளருக்கு ஓகே நம்மளுடைய பேர் வந்துருமா அப்படின்னா அங்கதான் இல்லை. இங்கதான் வந்து முக்கியமான பிரச்சனையவே வந்து டெவலப் ஆகுது. எஸ்ஆர்ஐ பண்றதுக்கு முதல் விஷயம் அவங்க சொன்ன விஷயம்னா, நாங்க வந்து வெளிநாட்டவர்களை கண்டுபிடிச்சு தூக்குறது தான் இதோட நோக்கம் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? இதை வந்து பங்களாதேஷ்ல ஊழல் வந்துருச்சு, பாகிஸ்தான் ஊழல் வந்துச்சு, ஆப்கானிஸ்தான் ஊழல் வந்துச்சு, வெளிநாட்டவர்கள் வந்து நம்மளுடைய வாக்காளர் பட்டியலுக்குள்ள புங்குதுட்டாங்க. எஸ்ஐஆர் பண்ணி எப்படி தூக்க போறோம்னா 2002, 2005 டீடைல் அவங்களால கொடுக்க முடியாது, வெளிநாட்டவர்களால் எப்படி கொடுக்க முடியும், அப்போ அதை வச்சு நாங்க வந்து வெளிநாட்டவர்கள் கண்டுபிடிச்சு தூக்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. வந்து 19ஆம் தேதி டிராஃப்ட் லிஸ்ட் வித்த அர்ச்சனா பட்நாயக் ஏஎஸ்டிடி இவ்வளோன்னு சொன்னாங்களே தவிர நாங்க வெளிநாட்டு பேர் இவ்வளவு பேர் கண்டுபிடிச்சோன்னு ஏதாவது சொன்னாங்களா? அப்போ எஸ்ஐஆர்ல நீங்க சொன்ன முக்கியமான புள்ளியை அந்த வெளிநாட்டுல கண்டுபிடிக்கிறது பொய் தானே ஒண்ணு. அதுக்கப்புறம் இந்த டிராஃப்ட் லிஸ்ட்ல நீங்க சொன்ன ஒரு முக்கியமான விஷயங்கள்ல இங்க வந்து அவங்களுடைய இந்த இஎஃப் ஃபார்ம்லேயே பின்னாடி இருக்கு. பின்னாடி என்ன இருக்குன்னா, கணக்கீட்டு படிவத்தில் முந்தைய வாக்காளர் பட்டியலில் விவரங்கள் தெரிவிக்காத மற்றும் தெரிவித்த விவரங்கள் தரவுகளில் உள்ள விவரங்களில் ஒத்துப்போகாத வாக்காளர்களுக்கு
வாக்காளர் பதிவு அலுவலர் ERO ஒரு அறிவிப்பை வழங்குவார். இந்த அறிவிப்பு பெறும் வாக்காளர்கள் கீழ்கண்ட வகையான ஏதேனும் ஒரு வாகனத்தை சமர்ப்பிக்க வேண்டும் இப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது தேர்தல் ஆணையம் கொடுத்த அறிவிப்பு. இது என்ன அப்படின்றத இப்போ முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அர்ச்சனா பட்நாயக் அன்னைக்கு வெளியிட்டு போகும்போது என்ன பேசுனாங்க? 20 நிமிஷம் தான் பேசுனாங்க. 20 நிமிஷத்துல என்ன பேசுனாங்கன்னா, இத்தனை ஆண் வாக்காளர்கள், இத்தனை பெண் வாக்காளர்கள், இத்தனை மாற்றுப்பாலின வாக்காளர்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு பேரை ஒட்டுமொத்த வாக்காளர்கள், இவ்வளவு 97 லட்சம் பேரை நாங்கள் நீக்கியிருக்கோம் இப்படின்னு சொன்னாங்களே தவிர, இவ்வளவு பேர் அன்மேப்டு, அதாவது இப்போ நான் படிச்சு காட்டினல, இவங்க அன்மேப்டு, 2002, 2005 தரவுகள் கொடுக்காதவர்கள். இந்த 2005, 2002 தரவுகளை கொடுக்காதவர்களுக்கு நீங்க நோட்டீஸ் அனுப்ப போறீங்க. அப்பனா இவ்வளவு பேர் தமிழ்நாட்டில் நோட்டீஸ் அனுப்ப வேண்டியவங்க இருக்கிறாங்க. நாங்க அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புவோம், நோட்டீஸை இவங்க மூலியமா அனுப்புவோம். அப்படி கொடுக்குறவங்க அந்த நோட்டீஸை வாங்கிட்டு அவங்க பதில் தரணும் அப்படின்ற விஷயத்த அர்ச்சனா பட்நாயக் சொல்லியிருக்கணுமா வேணாவா? சொல்லவே இல்லை. 20 நிமிஷம் பேட்டியில அவங்க ஒரு வார்த்தை கூட இந்த தேர்ட் அன்மேப்டு விஷயங்களை பேசவே இல்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல யார் ஒரே ஒரு ஆள் பேசினாங்க? நாங்க எல்லா மாவட்ட கலெக்டர்லயும் இந்த மாதிரி ஒரு பட்டியலை ASTTயை BLAக்களுக்கு கொடுத்தாங்க. BLAக்கு இவ்வளோ ASTT, அதாவது என்னன்னா இவங்க செய்யற எல்லா தப்பையும் அதை BLAக்கள் தலையில பட்டுறதுக்கு நேரம் ASTTயை கொடுத்து நீங்க இப்ப அதாவது முழுக்க BLAக்கள்லாம் சைன் பண்ணிட்டாங்க, BLAக்கள்லாம் தெரியும், BLAக்கு டெத்து தெரியும், BLAக்கு ஷிஃப்ட் தெரியும்னு அந்த பட்டியல் அவங்க கிட்ட கொடுத்துறது. ஆனா செஞ்சதெல்லாம் அவங்க BLA தலையில கட்டணுன்றது தான் இதோட. இப்போ சரி, ASTT கொடுத்த நீங்க அன்மேப்டு எவ்வளவு கொடுத்துருக்கணும்ல? இந்த மாவட்டத்தில் எத்தனை பேருக்கு நோட்டீஸ் அனுப்ப போறன்ற விஷயத்த அவங்க கொடுக்கணும்ல. அது சொன்ன ஒரே ஒரு தேர்தல் அதிகாரி நாங்க பேட்டியில பார்த்தோம் அப்படின்னா, சென்னையோடைய தேர்தல் அதிகாரி மட்டும்தான் 2 லட்சம் பேர்கிட்ட நாங்க நோட்டீஸ் அனுப்ப போறோம்னு ஒரே ஒரு ஸ்கோப்ல போயிட்டு சென்னை மாவட்டத்துல இப்ப இவங்க வச்சிருக்கக்கூடிய இவங்க அந்த 35% நீக்கியிருக்காங்கல்ல, அது இல்லாம 25 லட்சம் பேர் சென்னை மாவட்டத்துல மட்டும் இருக்காங்க. அந்த 25 லட்சம் பேருள்ள 2 லட்சம் பேருக்கு நாங்கள் நோட்டீஸ் அனுப்ப போறான்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 10%, 10% பேருக்கு நோட்டீஸ் அனுப்ப போறாங்க. அப்போ 10% பேருக்கு நோட்டீஸை நீங்க எப்படி கொடுக்க போறீங்க? இது சென்னை மாவட்டம் மட்டும். நீங்க மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் எவ்வளவு அன்மேப்டுன்ற விஷயத்த சொல்லவே இல்லையே. ஏன் மறைக்கிறீங்க? இதுல என்ன நீங்க மறைச்சு பேச போறீங்கன்னு புரியல. அன்மேப்டு நீங்க SIR பண்ணதுக்கான நோக்கம் இதுதான் சொன்னீங்க. அப்ப நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு நீங்க அந்த இவ்வளவு பேர் அன்மேப்டு விஷயத்த சொல்லியிருக்கணும்ல. சொன்னாங்கன்னா மக்கள் இப்போ எல்லாருக்கும் என்ன தயக்கம்னா, என்ன அன்மேப்ல போட்டுருப்பாங்களோ, உங்களை அன்மேப்ல போட்டிருப்பாங்களோ அப்படின்ற கவலை வந்துருச்சு. இப்போ எங்க ஏரியால நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் பயமா இருக்கு. எங்க பேர் டிராப்ட்ல வந்துருச்சுன்னு நான் சந்தோஷமா இருக்கேன். இப்ப டிராப்ட்ல வந்தாலும் எனக்கு நோட்டீஸ் வருமா வராதான்னு எனக்கு தெரியாது. இப்ப அதுக்கு என்ன மெக்கானிசம் வச்சிருக்கிறாங்க? அதுக்கு குழப்பமா தான் இருக்கு. ஏன்னா திமுக தரப்பிலிருந்து முதல் முறையாக அப்பீல் பண்ணப்பட்ட விஷயத்துல இது ஒரு முக்கியமானது. பீகாரை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எனுமரேஷன் ஃபார்ம் வாங்கும் பொழுதே ஆவணங்களையும் சேர்த்து வாங்கினாங்க. தமிழ்நாட்டுக்கு அவங்க அதுல இருந்து ஒரு விலக்கு கொடுக்குறங்கிற பேர்ல ஒரு சூழ்ச்சியை செஞ்சாங்க. வெளிலேருந்து பார்க்கும்போது விளக்கு மாதிரி தெரியும், ஆனால் அது சூழ்ச்சி. என்னன்னா, நீ ஃபார்ம் மட்டும் கொடு, ஃபார்ம் மட்டும் கொடுத்த பிறகு நாங்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் தரவுகள் சரிபார்த்து தேவைப்பட்டால் இது பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? ஃபார்மில் உங்களுக்கு தேவையான ஆவணங்களை கேட்டு நோட்டீஸ் அனுப்புவோம். பொதுவாகவே எலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் கான்ஸ்டியூஷன்ல வரையறுக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் தான் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு 17C இருக்குன்னா அதுல தான் எத்தனை வாக்காளர்கள் பதிவாயிருக்கு, எத்தனை ஆண் ஓட்டு பதிவாயிருக்கு, எத்தனை பெண் ஓட்டு பதிவாயிருக்குங்கிறத அந்த ஃபார்ம்ல தான் கொடுக்கணும். எல்லா BLAவும் கையெழுத்து போடுவாங்க. இப்போ ஃபார்ம் 6 கொடுத்து சேர்க்கணும், ஃபார்ம் 7 கொடுத்து நீக்கணும். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஃபார்ம் இருக்கு. எந்த ஃபார்ம் படி நீங்க அந்த நோட்டீஸ் அனுப்புவீங்க? தெரியாது. இல்ல ஏதோ ஒரு ஃபார்ம் போட்டு ஏதோ ஒரு நம்பர் போட்டுக்கலாம். அது என்ன இதுவா? நீங்கள் நான் கவர்மெண்ட்டுக்கு போற பெட்டிஷனா? ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி வாக்காளருக்கு குடிமகனுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புதுன்னா ஒன்று அதுக்கு பிரிஸ்கிரைப்டு ஃபார்ம் இருக்கணும். அதை எதர் பார்லிமெண்ட் ரெகனைஸ் பண்ணிருக்கணும், இல்லை உங்களுடைய தேர்தல் ஆணையம் அதை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கணும். இந்த ஃபார்மில் தான் நாங்கள் உங்கள்கிட்ட விளக்கம் கேட்போம் அப்படின்ட்டு ஒன்று. இன்னொன்று, எந்த ஃபார்மில் அவங்க ரிட்டர்ன் பண்ணணும். நான் இப்போ எனக்கு நோட்டீஸ் வந்துருச்சுன்னா நான் எந்த ஃபார்மில் நான் எனக்கு பதில் கொடுக்கணும். 2. 3வது, யாருக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்பணும் அப்படிங்கிற அந்த முடிவை யார் எடுப்பா? எலெக்ஷன் ஆஃபீஸர், சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் அர்ச்சனா பட்நாயக் ஆஃபீஸில் எடுப்பாங்களா? டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் எடுப்பாரா? ERO எடுப்பாரா? லோக்கல்ல இருக்கக்கூடிய BLO எடுப்பாங்களா? யார் எடுப்பா? அப்ப என்னன்னா, நோட்டீஸ் அனுப்பக்கூடிய அந்த உரிமையை யாருன்னே தெரியாத ஒருத்தருடைய விருப்புரிமைக்குள்ள கொண்டு போய் கொடுக்குறீங்க. அவருடைய டிஸ்கிரிப்ஷனையா மாத்துறீங்க. ஆளுநரை விட பவர்ஃபுல்லான பொசிஷனா மாத்துறீங்க. ERO அது ERO கொடுக்க போறாங்களா BLO கொடுக்க போறாங்களா நமக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் ERO நம்ம கருதுறோம். ஏன்னா அந்த ஃபார்முக்கு பின்னாடி ERO தான் அவங்க எழுதியிருக்காங்க, அதனால ERO அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப ERO தனக்கு விருப்பப்பட்டவர்களுக்கு கொடுக்காம இருக்கலாம், தான் விரும்பாதவர்களுக்கு
கொடுக்கலாம். EROக்கு நாங்க புரோட்டோகால் கொடுத்துட்டோம், SOP கொடுத்துட்டோம். SOP பப்ளிக்ல வைங்க. இன்னருக்கு தான் என்னென்ன டாக்குமெண்ட் இல்லாதவங்களுக்கு தான் நோட்டீஸ் அனுப்பணும் அப்படிங்கிறத பப்ளிக்ல வைங்க. ஏன் பப்ளிக்ல வைக்கிறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? அடுத்த முக்கியமான கேள்வி, யார் பேர்ல நோட்டீஸ் வரும், எந்த ஃபார்ம்ல நோட்டீஸ் வரும்? அதாவது போஸ்டல்ல வருமா, வீட்டில் வந்து கொடுப்பீங்களா, வீட்டில் ஒட்டுவீங்களா, மெயில் அனுப்புவீங்களா, ஃபோனில் அனுப்புவீங்களா? அதை எப்படி இவங்க ரிட்டர்ன் பண்ணணும்? வந்ததை எதுக்கு அக்னாலஜ்மெண்ட்? இதுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் காப்பி உண்டு. EFக்கு வந்து 2 ஃபார்ம், ஒன்று நான் அக்னாலஜ்மெண்ட் காப்பி திருப்பி கொடுக்கணும். அந்த மாதிரி நான் கொடுக்கக்கூடிய அந்த பதிலுக்கு அக்னாலஜ்மெண்ட் காப்பி உண்டா? அதை நான் வச்சுக்க முடியுமா? இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம், இன்னைக்கு என் பேர் வந்துருச்சு, எனக்கு நோட்டீஸ் அனுப்புறீங்க, ஃபைனல் லிஸ்ட்ல என் பேர் இல்லை, ஆனால் நான் நோட்டீஸ்ல உரிய விளக்கத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் எங்க போய் அப்பீல் பண்றது? அதுதானே ஃபைனல் லிஸ்ட். டிராஃப்ட் ரோல் கிடையாதுல்ல, இன்னொரு டிராஃப்ட் கிடையாதுல்ல, தேர்தலில் வாக்களிக்க முடியாதுல்ல. சரி வச்சுப்போம், இதை விடுவோம். இப்போ நீக்கப்பட்ட 66 லட்சம் பேர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஷிஃப்டர்னு நீக்கிருக்கீங்கல்ல, அவங்க வந்து வேண்டாம், இன்னைக்கு ரகு இறந்து போன ரகு அவர் வந்து ஃபார்ம் கொடுக்குறாங்க உங்கள்கிட்ட, நீங்க சேர்க்கல அவரை. இறுதி வாக்காளர் பட்டியலில் வரும்னு அவர் நம்பிட்டு இருக்காரு, ஆனா இறுதி வாக்காளர் பட்டியலே அவர் பேர் இல்லை. உங்களுடைய தவறுக்கு அடுத்த தேர்தலில் அவர் வாக்களிக்காம போகணுமா? அப்ப இது வந்து இதனால தான் சொல்றேன், இது மனிதர்களை மதிப்பிழக்க வைக்குது அப்படிங்கிறேன். இல்லை, இந்த இதில் திமுக தரப்புல இருந்து இப்போ சமீபத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், பாகமுகவர்களுக்கான பயிற்சி இதெல்லாம் தொடர்ந்து நடத்தப்பட்டது. இப்போது ஆப்சண்ட்டு, ஷிஃப்டடு அல்லது வந்து ராங்லி டெலிட்டடு இது எல்லாத்தையும் சேர்ப்பதற்கு ஃபார்ம் 6ஓ அல்லது வந்து பல்வேறு படிவங்களோ இருக்கிறது. அதில் என்ன ப்ராசஸை திமுக கையாண்டு இருக்கிறது, அந்த வேலைகள் என்ன போயிட்டு இருக்கு? திமுக களத்தில் இறங்கி பணியாற்றாமல் போயிருந்தால், சட்ட ரீதியாக இந்தியா கூட்டணி ஒவ்வொரு கட்சிகளும் போய் வழக்கு போட்டு நெருக்கடி கொடுக்காமல் போயிருந்தா, நாங்கள் இதை உன்னிப்பாக கவனிக்கிறோங்கிற செய்தியை உலகத்துக்கு சொல்லாமல் போயிருந்தா, பாராளுமன்றத்தில் சண்டை போடாமல் போயிருந்தா, இன்னும் 1.5 கோடி வாக்குகள் சேர்த்து நீக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு வாக்காளர் வரை வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கையும் பாதுகாத்தது திமுக, இந்தியா கூட்டணி, முற்போக்கு செயல்பாட்டாளர்கள். அவர்களுடைய தொடர் பிரச்சாரமும் அவங்க அச்சுறுத்தினதும், வேற அங்க ஒரு வாட்ச் டாக் இருக்கு அப்படிங்கிற பயத்தின் காரணமாகத்தான் குறைந்தபட்சம் இந்த பெயர்களையாவது அவர்கள் சேர்த்தார்கள். அது இல்லைன்னா பாரதியார் காலத்து பாப்புலேஷன் போயிருப்போம். 30 கோடி முழுங்க முடியாதுங்கிற மாதிரி இங்க வந்து 1.5 கோடி 2 கோடி கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார்கள். ஏன்னா சிரிப்பா இருக்கு நமக்கு. ஆனா 1 கோடி பேர் நீக்கப்பட்ட போதே நம்மளால என்ன பண்ண முடிஞ்சுச்சு? நம்ம 1 கோடி பேர் நீக்குவாங்கன்னு கனவா கண்டோம். அப்படி யோசிச்சு பார்த்தோமா? இல்ல, டெப்டி சிஎம்ஏ அக்னாலஜ் பண்றாரு, நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிக பேரை நீக்கிருக்காங்க. அதுதான் பிரச்சனை. இப்ப என்னன்னா, ஆனா எங்களுக்கு இதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அது வெளிப்படையா முதலமைச்சர் அறிக்கையிலுமே கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க பீகார்ல இவங்க பண்ணப்பவே எங்களுடைய தலைவர் ரொம்ப தெளிவா எங்களுடைய வாக்குகளை டிஜிட்டலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உதாரணத்துக்கு இப்ப சுந்தரமாயில் பாகம் 305ல யார் யார் திமுக ஓட்டுங்கிறது எங்க அப்பாவுக்கு தெரியும், எனக்கு தெரியும், அங்க இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய களப்பணியாளர்களுக்கு தெரியும். தலைமைக்கு அந்த டேட்டா இருக்குமான்னா சந்தேகம். அப்படி ஒரு கன்சாலிடேட்டட் டேட்டா இருக்காது. ஆனா பீகார்ல இவங்க இந்த SIR ஆரம்பிக்கும் பொழுதே ஓரணியில் தமிழ்நாடுங்கிறது மூலமாக ஒரு ஆப்புக்குள்ள திமுகவினுடைய வாக்காளர்கள் அத்தனை பேரையும் உள்ள கொண்டு வரக்கூடிய வேலையில் திமுக இறங்கிடுச்சு. வீடு வீடா போய் திமுக ஆதரவாளர்கள் கட்சியினுடைய உறுப்பினர்களாக சேர்க்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. 45% ஒவ்வொரு பூத்துலையும், ஒட்டுமொத்தமா இல்ல, ஒவ்வொரு பூத்துலையும் 45%லிருந்து 50% வாக்காளர்களை திமுகவினுடைய உறுப்பினர்களாக இந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் சேர்த்து வச்சிருக்கோம். இப்ப ஃபர்ஸ்ட் டாஸ்கே அந்த பட்டியலில் இடம்பெற்றவர்களும் இங்க இருக்கக்கூடிய அந்த ASTD ஆப்சென்ட், ஷிஃப்டட், டெத்து, டபுள் என்ட்ரியில் இடம்பெற்று யாரெல்லாம் நீக்கப்பட்டிருக்கோ வரைவு பட்டியல், அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். அந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் உறுப்பினராக இருந்து பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டிருந்தால் அவர்கள் வாக்குகளை முதல்ல செக்யூர் பண்ணணும். அதற்கு அடுத்து நம்முடைய ஆதரவு வாக்குகள்னு யாரெல்லாம் கருதுறோமோ அவங்க வாக்குகளை 2வது செக்யூர் பண்ணணும். 3வது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாரோருடைய வாக்குரிமையும் பறிக்கப்படாத அளவிற்கு எல்லா கட்சிக்காரர்களுக்காகவும் சேர்த்து உழைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி. இதுதான் அடிப்படை. அண்ணன் சொன்னதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுக களத்துல வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வந்து எடப்பாடியார் வந்து ரொம்ப ஈஸியா இவங்கெல்லாம் போலி வாக்காளர்கள் அப்படின்னு சொல்றாரு. இதுல என்ன ஆபத்துனா, அவர் தெரிஞ்சு சொல்றாரா தெரியாம சொல்றது இல்ல, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்தே அவங்க தான். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றோம். என்னங்களேன், இந்த நீக்கப்பட்ட 97 லட்சம் பேர் வச்சுக்கிறாங்க. 6,41,00,000 பேருக்கு நீங்க வந்து தேர்தல் ஆணையம் சிறப்பா செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. டே 1லேருந்து களத்தில் இருக்குது யாரு அப்படின்னு பார்த்தோன்னா திமுக தான் வந்து அவங்க BLAக்களை போட்டு களத்தில் இருக்காங்க. ஓகேங்களா? திமுக BLA போட்டு களத்தில் இருக்கவங்க ஃபர்ஸ்ட் டிஜிட்டலைஸ் யாரை பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள சார்ந்தவங்க, அவங்க ஓட்டர்ஸ் அப்படின்ற ஆட்கள் எல்லாத்தையும் தான் அவங்க முதல் பண்ணுவாங்க. இயல்பா அப்படிதானே பண்ண முடியும். அதை வந்து அவங்க பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்க ஓட்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மீதி இருக்க இதுல வந்து பார்ட்டிசிபேட் வந்து பெரிய அளவுக்கு பண்ணாது யாருன்னா
நம்மளுடைய ஏடிஎம்கே தான் வந்து பெரிய அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணல. அப்போ நீக்கி இருக்க பட்டியலில் யாரு ஓட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஏடிஎம்கே அவங்களுக்கு சப்போர்ட் இருக்கிற ஆட்கள் தான் நீக்கி இருக்குமே தவிர, இது புரியாம இவங்க என்ன நினைச்சுக்கிட்டாருன்னா பீகாரை வந்து எப்படி வந்து பிஜேபி நிதிஷ்குமார் ஏதோ ஒரு எஸ்ஏஆர் பண்ணி நிதிஷ்குமாரை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்களோ அந்த மாதிரி எடப்பாடியாருக்கு தூக்கி ஏதாவது கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவர் இந்த லிஸ்டையே கண்டுக்காம அவர் வந்து போற போக்கில் இவங்க எல்லாம் போலி வாக்காளர்களை அடிச்சு விட்டு போறதுதான் இதுல இருக்க பிரச்சனை. அவருக்கே இதுல பின்னாடி அந்த தூக்கி இருக்க 98 லட்சம் பேர் நம்மால் எவ்வளவு பேர் இருக்க போறான்றது தூக்குங்களா அப்படின்னு யோசிக்கணும்ல. இன்னொன்னு அடுத்தது இப்ப வந்திருக்கக்கூடிய டிவிக்கே ஒரு ஓட்டு எல்லாம் கூட நான் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன்னு அவ்வளவு பேசினவரு இப்போ 97 லட்சம் பேர்கிட்ட வந்து நீக்கியிருக்காங்க. அப்போ 1 கோடி பேர்கிட்ட நீக்கியிருக்கவரு என்ன பண்ணிருக்கணும், களத்துக்கு வந்து இவ்வளவு பேர் எப்படி ஆச்சு ஏதாச்சுன்னு அவங்களுடைய ஆட்களை வந்து முடக்கி விட்டுருக்கணும்ல. இந்த காந்தி மியூசியம்ல இவரு விவேக்கும் சுந்தர் சிங் கூட்டிட்டு இருக்கும்போது திகார் அண்ணனுக்கு வந்து சிபிஐ சொல்லிட்டே இருக்காங்க. அதனாலதான் அறிக்கையெல்லாம் வரதில்லை. அதனால அதை பத்தி பேசுற மாதிரி இல்ல. இன்னொன்னா அவங்களுக்கு பிஎல்ஏக்கள் இப்படிலாம், அதாவது அங்கீகரிப்பு கட்சியில தான் பிஎல்ஏக்கள் இருப்பாங்க. இவங்க இது தெரியாம தான் பிஎல்ஏக்கள் ஃபார்ம் கொடுக்க மாட்டாங்க, பிஎல்ஏ பிடிங்கி வச்சுக்கிறாங்க திமுகன்னு பேசிட்டு இருக்காங்க. நீங்க பிஎல்ஏக்கள் போடணும்னா முதல் கட்சி அங்கீகாரப்பட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு அதீதமான எதிர்பார்ப்பு தோழர். அர்ச்சனா பட்நாயக்கும் ஜோதி நிர்மலா சுவாமிக்குமே வித்தியாசம் தெரியாது. அர்ச்சனா பட்நாயக் எழுத வேண்டிய கடிதத்தை ஜோதி நிர்மலா சுவாமி இல்ல அதுதான் வந்து நிலைமையா பாக்குது. இன்னும் இந்த 97 லட்சம் பேர்ல எவ்வளவுலாம் வந்து டிஜிட்டலைஸ் பண்ண முடியும், ரிகவரி பண்ண முடியும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதை வந்து எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவர் தான் இப்படி பேசி தெரியல மாட்டிக்கிறார். ஓகே, இப்போ ஒரு பக்கம் வந்து வாக்காளர்களை எப்படியாவது பட்டியலில் சேர்க்கணும்னு நினைக்கிற திமுக, எவ்வளவுக்கு எவ்வளோ நீக்கிறாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ நமக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிற அதிமுக, இந்த ரெண்டுக்கு நடுவில் ஹெல்ப்லெஸ் ஆனது இந்த அன்மேப்டு. இப்போ டிஎம்கேவோ சிபிஎம்மோ எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணாலும் ஆப்சண்ட்டு, ஷிஃப்டடு, டெலிட்டடு, டபுள் என்ட்ரி இந்த பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களை அவங்களால ரெக்கவர் பண்ணி உள்ளே சேர்த்துட முடியும். அதுக்கு ஃபார்ம் 6 இருக்குது, ஏதோ ஒரு வழிமுறையை அவங்க கையாண்டுருவாங்க. ஆனால் என் பேர் டிராஃப்டில் இருக்குது, எனக்கு நோட்டீஸ் வருமா வராதான்னு எனக்கு தெரியாது, அப்படி வந்தால் அது எப்படி வரும்னு தெரியாது, அப்படி வந்துருச்சுன்னா அதையும் தாண்டி வீட்டுக்கு அந்த நோட்டீஸ் காப்பி வந்துருச்சுன்னா நான் அதுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியாது, அப்படியே பதில் சொன்னாலும் ஃபைனல் ரோலில் என் பேர் இருக்குமான்னு தெரியாது. இப்போ இன்னைக்கு நான் வந்து குடியுரிமை பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறோம் சார். என் பேர், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் பேரே ஆன்லைனில் பல வழிகள் இருக்குது சார் செக் பண்ண. எபிக் நம்பர் போட்டு செக் பண்ணலாம், மொபைல் நம்பர் போட்டு செக் பண்ணலாம். எபிக் நம்பர் போட்டு செக் பண்ணால் பார்ட் சீரியல் நம்பர் ஒன்று வருது, மொபைல் நம்பர் போட்டு செக் பண்ணால் பார்ட் சீரியல் நம்பர் வேறு வருது. இப்போ எனக்கு நோட்டீஸ் கொடுக்க போகிறாங்களா இல்லையா அப்படின்ற சிக்கல் ஒன்று இருக்குது. இப்போ இவ்வளவு பெரிய கிரைசிஸ், வி ஆர் சப்ஜெக்டட் டு சம்திங். அந்த சம்திங் என்ன? இது கிரைசிஸ்ன்னு சொன்னீங்க. இந்த கிரைசிஸ் வந்து தானாக வரல, இது திட்டமிட்டு உருவாக்கப்படக்கூடிய ஒரு நெருக்கடி, திட்டமிட்டு உருவாக்கப்படக்கூடிய ஒரு குழப்பம். அதுக்கு வந்து வேறு மீனிங் கிடையாது. இவ்வளோ நேரம் வந்து சூர்யாவும் அவர் நண்பர் சுல்தானும் வந்து நடைமுறையில் என்ன பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து இமேஜ் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் முதல்ல இருக்கணுமா? இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் இதெல்லாம் எல்லாமே செய்ய முடியாதா? நான் வந்து கொஞ்சம் ஆழமாக இந்த கேள்வியை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் எழுப்பிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல் விஷயம், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஒய் ஸ்பெஷல், ஒய் இன்டென்சிவ்? எதுக்கு ஸ்பெஷல், எதுக்கு இன்டென்சிவ்? ரிவிஷன் நியாயமானது. அப்போது ஒரு நாடாளுமன்ற ஜனநாயகம் உள்ள நாட்டில் தேர்தல் கமிஷன் மாதிரி ஒரு பெரிய பாடி தேர்தல் நேரத்தில் அல்லது எந்த நேரத்தில் தேவைப்பட்டாலும் மத்திய மாநில அரசு ஊழியர்களை வந்து தன் பக்கம் கொண்டு வந்து ஒரு வேலையை செய்யக்கூடிய அதிகாரம் உள்ள ஒரு பாடி ஏன் வந்து இதை ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு ஒரு முறை சிஸ்டமேட்டிக்காக நடத்தணும்? எதுக்கு ஸ்பெஷலாக நடத்தணும், எதுக்கு இன்டென்சிவாக நடத்தணும்? அதற்கு அடிப்படை காரணமே இந்த பாஜக ஆட்சிக்கு வந்து ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்றது மட்டும் இல்லை, இந்த ஜனநாயக முறையை ஒழிக்கணும் திட்டமிடுறாங்க. சார், இறந்தவங்க ஓட்டை நீக்கிறது எப்படி ஜனநாயகத்தை ஒழிக்கணும்? நான் எல்லாம் சொல்கிறேன். ஒழுங்காக வந்து சென்சஸ் நடத்தியிருக்கணும். கோவிட் காரணமாக காட்டி தள்ளி போட்டது தப்பு இல்லை, கோவிட் முடிஞ்ச பிறகாக நடத்தியிருக்கணும். சென்சஸ் நடத்தியிருந்தால் அந்த சிஸ்டம் வந்து இந்த நாட்டில் வந்து 50ஸ்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தை மறுபடியும் நடத்தியிருந்தால் அந்த நேரத்திலேயே வந்து நீங்கள் யார் இறந்தவங்களாம் கண்டுபிடிக்கலாம். இல்லை நான் எலெக்ஷன் கமிஷனுக்காக ஸ்பெஷலாக செய்ய போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 10 ஆண்டுக்கு ஒரு முறையோ 5 ஆண்டுக்கு ஒரு முறையோ அல்லது வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சிஸ்டம் வச்சு
நீங்கள் ஒரு 6 மாதம் அல்லது 1 வருஷம் இடைவெளி கொடுத்து பொறுமையாக நடத்தினாலும் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அப்படியெல்லாம் சால்வ் பண்ண விரும்பலை. உங்களுடைய நோக்கம் அதை சால்வ் பண்ணுறது இல்லை. அந்த என்டையர் ப்ராசஸையும் கேப்சர் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். இதனால் வந்து என்ன ஆகுதுன்னா 1 மாதத்துக்குள்ளே அதிரடியாக எல்லாத்தையும் வந்து மாற்றி நாளைக்கு வந்து சாதாரண மக்களே கூட 1 மாதத்தில் எப்படி அதெல்லாம் முடியும்னு சொல்லிட்டு தன்னை சமாதானம் படிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ ஓட்டு போடுறதே வந்து கட்டாயமாக நான் ஓட்டு போட்டு தான் ஆவேன்னு துடிப்பில் வந்து எல்லாரும் போய் போடுறதில்ல. நார்மலான சமயங்களில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு போலிங் ஆகுது? சென்னை மாதிரியான இடங்களில் 55-60% தான் போல் ஆகுது. சார் ரொம்ப கூட சொல்கிறீங்க சார். அதை விட கம்மியாக கூட அதை விட ஆனதும் உண்டு. மற்ற இடங்களில் இன்னொரு 10% ஆகலாம். 60% வந்தால் சக்ஸஸ் இருக்கிறோம். அப்படி ஜனநாயகத்தை முழுமையாக உணராத சமூகமாகவும் நம்ம சமூகம் இருக்குது. அந்த ஓட்டு போடாததில் டெத்தும் இருக்கலாம். செத்து போனவங்களால் இருக்கலாம். அவங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கலாம். அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக இதை செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நீண்ட பீரியட் எடுத்து ப்ராப்பராக எல்லாத்தையும் செஞ்சு ஆப்சன்டீஸோ அல்லது ஷிஃப்டடோ அல்லது டெத்தோ எல்லாத்துக்கும் முறையான வகையில் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்பவும் கண்டுபிடிக்கலாம் யார் வந்து வெளிநாட்டுக்காரன் ஊடுருவிக்கான்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அதுதான் நோக்கம்னா அப்பவும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அது நோக்கம் அது கிடையாது. இது வந்து ஒரு தேர்தல் முறையை கொலாப்ஸ் பண்ணுறது, தவறான முறையில் வந்து அதை உள்ளுக்குள்ளே போயிட்டு எல்லாவற்றையும் மாற்றி நமக்கு ஒன்றுமே புரியாதுங்க. என்ன நடக்குதுன்னு நமக்கு ஒன்றுமே புரியாது. அதுக்குள்ளே தேர்தல் நடந்து முடிஞ்சிடும். இப்போ எவ்வளவு பேர் வெளி மாநிலங்கள்லேருந்து இங்கே வந்தவங்களுக்கு வாக்குரிமை கொடுத்துருக்குறாங்கன்றது இதுவரையில் நமக்கு தெரியும். அவங்க அப்ளை பண்ணியிருக்கிறாங்களா, அது உள்ளே வந்திருக்கா தெரியல. குறைச்சி மதிப்பிடுறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அரசியல் கட்சிகள் வந்து எப்பவுமே காலங்காலமாக என்ன வேலைகள் செஞ்சு வந்தாங்களோ அதனுடைய நீட்சியாக செயல்படுவாங்க. இப்போ எனக்கு ஒரு பூத் லெவலில் ஒரு ஏஜென்ட் இருக்கிறாருன்னா அந்த பூத்தை பற்றி எல்லாம் அவருக்கு தெரியும். அதனால் கரெக்டாக அவர் வேலை செஞ்சுருப்பார். அவருடைய எதிர்பார்ப்புலாம் சரியாக இருக்கும். அந்த அடிப்படையில் வந்தப்பா நம்ம பூத்தை காப்பாற்றிட்டுன்னு அவர் நினைக்கலாம். ஆனால் வேற ஒரு கணக்கு வேற ஒருத்தர் போட்டு வைக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் வந்து காலங்காலமாக வந்து ஃபுட்பால் கேம் விளையாடிட்டு இருக்கிறீங்க. அந்த ஃபுட்பாலுக்கான விதிமுறைகள் படி எல்லாம் நடக்குதான்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவன் அங்கே வந்து கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிறான். அது ஃபுட்பாலாக கிரிக்கெட்டானே உங்களுக்கு தெரியறதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ இந்த எஸ்ஐஆரோட அடிப்படையான பிரச்சனை என்னென்னா ஒரு சிஸ்டத்தை உருவாக்குவதற்காக இது வரல, இல்லை ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்தில் குறைகளை களைவதற்காகவும் இது வரல. இது அந்த சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கு. அதனால தான் அது ஸ்பெஷல், அதனால தான் அது இன்டென்சிவ். அப்போ இதுக்கு முன்னாடி நடக்கலையா? ஆமாம், இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அதுக்காக அது சரின்னு அர்த்தம் இல்லை. கடந்த காலத்தில் இதே போல் வந்து ஒரு எஸ்ஐஆர் நடந்திருக்கலாம். அந்த எஸ்ஐஆர் சமயத்தில் பெரிய பாதிப்பு இல்லாமல் வந்திருக்கலாம். அது வந்து திறன் குறைவான ஒரு காரணத்தினால வந்து அவங்க ஷார்ட் டைமில் கூட பண்ணியிருந்திருக்கலாம். அதை முன்னுதாரணமாக எடுத்துக்க முடியாது. எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டியது இருக்குது. ஒரு சிஏஏவை சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆட்சியில் இருக்கிறாங்கன்ற உண்மையை சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்க அது எந்த அளவுக்கு வேணாலும் போவாங்கன்ற உண்மையும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. அல்லது தாங்கள் ஆளுகின்ற மாநிலத்தில் கூட எதிர்க்கட்சிகளை துவம்சம் பண்ணுறதுக்கு என்ன வேணால் செய்வாங்கன்றதையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. காரணம் ஒன்று தான், தேர்தல் முறையை பயன்படுத்தி தேர்தல் முறையை தாண்டிய ஒரு பாசிஸ்ட் சூழலை உருவாக்குவதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு கட்சி தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தல் ஆணையங்கிற அமைப்பையே சீர்குலைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆட்சின்னு கூட சொல்ல மாட்டேன், கட்சி. அதன்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி தேர்தல் ஆணையர் வந்து அவர் மேலே ஒரு சட்டபூர்வமான நடவடிக்கை கூட நீங்கள் எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு இம்ப்யூனிட்டி கொடுக்குறீங்கன்னா நோக்கம் என்ன? யாருமே வந்து சட்டத்துக்கு புறம்பானவர்கள் கிடையாது, சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது. அல்லது எந்த ஒரு கான்ஸ்டியூஷன் சிஸ்டத்தையும் நீங்கள் விமர்சிக்காமையோ அல்லது வந்து அந்த கேள்விக்கோ இருக்கணுன்ற எந்த அவசியம் கிடையாது. ஆனால் ஏன் வந்து அவரை காப்பாற்றுறீங்க? இல்லை, சிஜிஐக்கு இம்யூனிட்டி இருக்குது, கவர்னருக்கு இம்யூனிட்டி இருக்குது. அந்த வரிசையில் ஏன் இவரை கொண்டு வரணும்? அங்கே எதுக்கு அந்த இம்யூனிட்டி இருக்குதுன்னா அந்த பேலன்ஸை உருவாக்குறதுக்காக. அதாவது செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் இருக்கணும்னா ஒரு தரப்பு இன்னொரு தரப்பை விழுங்கிவிடக்கூடாதுன்றதுக்காக ஒரு இம்யூனிட்டி இருக்குது. நீதித்துறை வந்து எக்ஸிக்யூட்டிவ்க்கோ அல்லது பாராளுமன்றத்துக்கோ அடிபணிய கூடாதுன்றதுனால ஒரு இம்யூனிட்டி நீங்கள் கொடுக்கலாம். அதே இம்யூனிட்டி நீங்கள் கவர்னர் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் சொல்ல வரேன், குடியரசுத் தலைவர் கொடுக்கலாம். ஆனால் அதுவுமே கூட சரியாங்கிற கேள்வி இருக்குது. ஆனால் அதுக்கு காரணம் இருக்குது. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் யார்? அவருக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அது இண்டிபெண்டன்ஸ் தானே நீங்கள் உருவாக்கணும், அதை தானே உறுதிப்படுத்தணும். ஏன் அவருக்கு சட்டத்திலேருந்து அல்லது வந்து விமர்சனங்கள்லேருந்து அல்லது குற்றச்சாட்டுலேருந்து அவரை விடுதலை செய்கிறீங்க? அப்போ உங்களுடைய நோக்கம்ங்கிறது இந்த சிஸ்டத்தை உள்ளே இருந்து குலைப்பது. இல்லை, இந்த குலைப்பதன் மூலமா எதை அச்சீவ் பண்ண விரும்புறாங்க? ஒரே ஒரு சாதகமான வாக்காளர் பட்டியலை உருவாக்க விரும்புறாங்க. உலகம் முழுக்கவே வந்து இந்த மாதிரி வந்து சர்வாதிகார சூழலை நோக்கி போகிற
எல்லா இடங்கள்லையும் இது நடந்துட்டுருக்குது. பல நாடுகளில் ஆளுங்கட்சி 98% வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதுன்னு எத்தனையோ செய்திகள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் வந்து சாத்தியமா? எத்தனையோ நாடுகள் நடக்குது 97% வாக்குகள் அவன் மட்டுமே. இதெல்லாம் எங்கேயோ சாத்தியமானா சாத்தியமாக இருக்குது பல நாடுகளில். ஹிட்லர்லாம் 99.9 எல்லாமே வருவாங்க. ஸோ அதை நோக்கி, அதாவது இந்த கான்ஸ்டியூஷனல் டெமோக்ரஸியை ஒழிக்கணும், இந்த நாடாளுமன்ற முறை, அதாவது ஜனநாயக முறையை வந்து தேர்தல் முறையை வந்து ஒழிக்கணும். தேர்தலுங்கிறது ஒரு பாசாங்காக இருக்கணும், அதை கம்ப்ளீட்டாக மேனிப்புலேட் பண்ணணும். இல்லைன்னா இந்த இன்னொன்று சொல்லுவாங்க, அதாவது வந்து இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளில் கூட முன்னாடி ஜெரிமேண்டரிங் அந்த மாதிரி சில சிஸ்டம்லாம் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது என்னென்னா, ஆட்சியாளர்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி தொகுதிகளை மறுவரையறை செய்வாங்க. இந்த தொகுதியில் இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட பிளாக் ஆஃப் ஓட்டர்ஸ் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னா வேறு தொகுதிக்கு மாற்றுறது. இந்த மாதிரி இவங்க ஒரு சிஸ்டத்தை உருவாக்க பார்க்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இதுவரை நாம் எதிர்பார்க்காத அல்லது கற்பனை செய்திராத ஒரு ஆட்டத்தை அவங்க ஆடும்போது இதை நம்ம வெறும் டெக்னிக்கலாகவும், இது வந்து நம்ம எவ்வளோ சிறப்பாக இதை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும் பார்த்து விடக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து 2 விஷயம் வந்து நமக்கு சாதகமாக இருக்குது. ஒன்று, திமுக விழிப்புணர்வோடு இருந்து எல்லா இடங்களிலும் பிஎலுக்கு, அதாவது ஏஜென்ட்டுகள் மூலமாக வந்து ஒரு சிஸ்டத்தை வந்து காப்பாற்றுறதுங்கிறது மிக மிக முக்கியமான செயல்பாடு. இது வந்து ஜனநாயக போராட்டத்தினுடைய போர் முனையில் நின்று செயல்படக்கூடிய ஒரு விஷயம். அதை புரிஞ்சிக்காம தான் நண்பர்கள் சொன்னதை போல் வந்து அதிமுக வந்து தனக்கு தானே சூனியம் வச்சுட்ருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு செயல்பாடு, அதை நான் மறுக்கலை. அதே சமயத்தில் இந்த சிஸ்டம்ங்கிறது, இந்த எஸ்ஐஆருங்கிற இந்த முறைங்கிறதையே நாம் வந்து கேள்வி கேட்கக்கூடிய அந்த பணியில், அந்த ஒரு கடமையிலேருந்து நம்ம வந்து பின்வாங்கிடக்கூடாது. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சூர்யா கிட்ட சொன்னேன், ஒரு நோய்க்கு மருந்து கொடுத்துட்ருக்குறோம், அதன் பொருள் வந்து நோய் சரின்றது கிடையாது. இப்போ நம்ம வந்து கொடுக்குற எல்லா வேலைகளும் நம்மளுடைய விழிப்புணர்வோடு நம்ம செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி நம்ம வந்து தற்காத்து கொள்கிறோம், வருமுன் காப்போம் அப்படின்னு. ஆனால் வருவதே தப்புங்கிற முடிவு நம்ம எடுக்கணும். அப்போ அது ஒரு கான்ஸ்டியூஷனல் போராட்டம். ரெண்டாவது, அதை விட முக்கியமாக கான்ஸ்டியூஷனல் போராட்டம் தானாக கோர்ட்டில் நடக்கிறது கிடையாது, மக்கள் மன்றத்தில் நடக்க வேண்டிய போராட்டத்தினால மட்டும்தான் கட்சிகளும் இயக்கங்களும் மக்களும் பல்வேறு அமைப்புகளும் வந்து ஒரு போராட்டம் நடத்தினா மட்டும்தான் வந்து அது முடியும். நான் இதை ஏன் சொல்கிறேன், இப்போ வந்தாச்சுங்க எல்லாம் நடந்துருச்சு, அப்போ நான் கற்பனாவாதமாக பேசுகிறேன்னா நான் அதுக்காக பேசலைங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டை உடைசலையும், ஒவ்வொரு தப்பையும், திடீர்னு உயிரோடு இருக்கிறவர் இறந்து போனார் உட்பட எல்லா தவறு நடக்குது இல்லை, இது அத்தனையும் ஆயுதங்களாக மாற்றி மிகப்பெரிய கான்ஸ்டியூஷனல், லீகல், பொலிட்டிக்கல் போராட்டத்தை நடத்துறதுக்கு இந்த சூழலை நம்ம பயன்படுத்தணும். அதை நாம் இன்றைக்கி பயன்படுத்துகிறோமா, எலெக்ஷனுக்கு பிறகு பண்ணுறோமாங்கிறது முக்கியம் இல்லை. இப்போ எவ்வளோ விஷயங்கள் அம்பலப்பட்டு போகிறதோ நமக்கு தெரியாது. தேர்தல் நடக்கிற அன்னைக்கு மட்டும்தான் இதனுடைய முழு விஸ்வரூபம் நமக்கு தெரியும். தேர்தல் முடிஞ்சு சில மாதங்களாகவும் என்ன நடந்து முடிஞ்சிருக்குன்றத நாம் அசஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் கிளாக் கேனாட் பி செட் பேக்ன்றுவாங்க. ஆமாம், இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போது ஆனால் நாம் என்ன செய்யணும்னா, முதல்லையே வந்து இதன் மூலமாக வரக்கூடிய எந்த ஒரு எதிரான அல்லது தீமையான ஒரு விஷயத்தையும் நாங்கள் எதிர்காலத்தில் விட மாட்டோம். அதாவது நீங்கள் வந்து இந்தந்த காரணங்களுக்காக இதை நடத்தணும்னு சொல்கிறீங்க, சரியான வாக்களிப்பு முறை இருக்கணுன்றதுக்காக இதை நீங்கள் நடத்தணும்னு சொல்கிறீங்க, அதை நாங்கள் நம்பலை. முதல் விஷயம், நம்பலை. நீங்கள் சொல்கிறத நான் நம்பலை. ஏன்னா வந்து உங்களுக்கு ஹரியானாவில் உதாரணம் இருக்குது, பீகாரில் உதாரணம் இருக்குது, இங்கேயும் வேறு ஒன்றா இருக்க முடியாது. நீங்கள் சொல்கிறது நான் நம்பலை. அப்படி ஒருவேளை ஒரு பிரச்சனை வந்தால் நாங்கள் சும்மா விட மாட்டோம். பொலிட்டிக்கலாக சும்மா விட மாட்டோம், கான்ஸ்டியூஷனலாக சும்மா விட மாட்டோம், லீகலாக சும்மா விட மாட்டோம். இந்த உத்தரவாதத்தை யார் கொடுக்குறது? அது இல்லைன்னா ஒரு மாதத்தில் எப்படிங்க பண்ண முடியும்? நாளைக்கு சொல்லிட்டு போவாங்க, அவசரமாக பண்ணோம், ஒரு 10 ஓட்டு இல்லாமல் தான் போகும், நீங்கள் எல்லாம் ஓட்டு. நான் சொல்கிறேன் என்ன ஆர்கியூமெண்ட்ஸ் வரும் நான் சொல்கிறேன். இது வந்து அவசரமாக பண்ணாங்க, ஆனால் இவ்வளோ பேர் கண்டுபிடிச்சிருக்காங்களா இல்லையா? அதை விட முக்கியமாக நீ இல்லைனா மட்டும் நீ ஓட்டு போட்டு கிழிச்சிருவியா? போயா பேசுவான். எனக்கு இந்த சமூகத்தில் வந்து இந்த விஷயத்தில் எவ்வளவு கோபம் வந்திருக்கணுமோ, எதிர்வினை வந்திருக்குமோ, அது வரலன்னு நான் உறுதியாக நான் நம்புகிறேன். நம் கண் முன்னாடியே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை நடக்கும்போது நாம் வந்து எவ்வளவு இதுக்கு எதிராக இருந்திருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இது ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் வந்து கட்சிகளுடைய போக்கு. இப்போ திமுக வந்து ஒரு மிகப்பெரிய கட்சியாக அதனுடைய பெரிய நெட்வொர்க்கை பயன்படுத்தி இது செய்து, இதெல்லாம் சரியானது தான். ஆனால் இதில் மிக அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய கட்சிகள் வந்து திமுகவே எல்லாம் பார்த்துக்கணும் அமைதியாக இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. யாருடைய வாக்குகள்லாம் போகும்னு நம்ம அச்சப்படுறோம். அந்த தரப்பினரை பிரதிநிதித்துவக்கூடிய கட்சிகள் வந்து என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க? இதை நான் வந்து குற்றச்சாட்டாக வைக்கல, நான் வந்து ஒரு ஆதங்கமாக கேள்வியாக வைக்கிறேன். யாருடைய வாக்குகளை எல்லாம் பாஜக வந்து பறிக்கும்னு அச்சப்படுறோமோ அந்த கட்சிகளும் அந்த அமைப்புகளும் அந்த தலைவர்களும் வந்து
ஏன் வந்து இதை பற்றி அதிகம் பேசாமல் இருக்கிறாங்கன்றது என்னால் புரிஞ்சுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் திமுக முகாம் நடத்துகிறது, அது பக்கம் இடதுசாரி தரப்பினர் முகாம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் டெக்னிக்கலாக பண்ண வேண்டிய விஷயங்கள் கரெக்டுங்க. நாம் வந்து ஒரு விழிப்புணர்வு அடைந்த சமூகமாக இருக்கிறோம், எனவே அது நடக்கிறது. இன்னொரு இடத்துல ஒரு கட்சி அப்படி நடத்தாது. இதுலேயே அதிமுக நடந்துக்கிறத பார்க்கும்போது அந்த அடிப்படையான உண்மை கூட தெரியாமல் இருக்கிறான். அவன் கட்சியை தான் வந்து பிஜேபி வந்து பொழந்து கட்டிட்டு இருக்குது, ஒழிச்சிட்டு இருக்குது. அவங்க முதல்ல காலி பண்ண பிஜேபி முதலில் ஒழிக்க விரும்புகிற கட்சி திமுக இல்லை, அதிமுகன்னு உலகத்துக்கே தெரியும், அவங்களுக்கே தெரியும். அந்த கட்சியினுடைய தலைவருக்கு வந்து கொஞ்சம் கூடமா அரசியல் அறிவு இருக்காது, அந்த அளவுக்கு பேசுகிறாரு. எனவே அவரை நான் விழிப்புணர்வு உள்ளவர் நான் சொல்லலை, மற்றவங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்கிறது சமூகத்தில் இருக்கிற எல்லாரையும் நான் சேர்த்து கேட்குறேன், ஊடகங்கள் உட்பட எல்லாரையும் சேர்த்து கேட்குறேன். இதை நாம் எப்படி அணுகி கொண்டிருக்கிறோம்? எஸ்ஐஆர் பிரச்சனை, டீலிமிட்டேஷன், அப்புறம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாவற்றையுமே நாம் டெக்னிக்கலாக மட்டும் அணுக ஆரம்பிச்சோம்னா அது அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. அதில் வந்து நம்முடைய அடிப்படையான உரிமைகள் போகுது, அடிப்படையான அதிகாரம் போகுது, அடிப்படையில் வந்து இந்தியாவில் வந்து நாம் என்னவா இருக்கிறோங்கிறதே கேள்விக்குறியாகுது. அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வும் அந்த ஒரு சீற்றமும் இல்லைன்னு சொன்னால் மிக சுலபமாக இதெல்லாம் நடந்து முடிச்சிட்ட பிறகு நீ திரும்பி பார்க்கறதுக்கு ஒன்றும் இருக்காது. இந்த எஸ்ஐஆர் பற்றிய டிபேட்டை வந்து பெரிய அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு போக முடியல அல்லது எடுத்து போகிறதுக்கான வாய்ப்பு அமையாமல் போகிறதுங்கிறது வந்து ஒரு ஆதகமாகவும் இருக்குங்கிறதா நான் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் நீங்கள் ஓப்பனிங்லே சொன்ன ஒரு விஷயம், நம்பிக்கை இழக்க வைப்பது. இந்த அரசமைப்பு சட்டம் உருவாக்கி தந்த ஒரு அமைப்பு, ஆனால் தன்னைத்தானே நம்பிக்கை இல்லாத ஒரு அமைப்பாக மாற்றிக்கொள்கிறது. மக்களுக்கும் இந்த அமைப்பின் மீது நம்பிக்கை இல்லை, அவங்க சொல்கிற வார்த்தைகளின் மீது அதில் பங்கேற்கக்கூடிய கட்சிகளுக்கும் நம்பிக்கை இல்லை, மக்களுக்கும் நம்பிக்கை இல்லை. அப்போ ஒரு அவநம்பிக்கையான ஒரு சூழலை உருவாக்கி ஜனநாயகம் வந்து வீழ்த்தப்படுவது ஜனநாயகம் அப்படின்ற விஷயத்த எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா கோர்ட்டில் இதை சொல்லும்போது ஐயோ அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் அவங்களாண்ட சொல்லுங்கள், அவங்க ஏதாவது ஒன்று பண்ணுறாங்கன்னா அவங்க உங்களாண்ட சொல்லுவாங்க, இப்படி மாறி 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 பந்து போட்டு விளையாடுங்க, ஏன் நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு, டார்கெட்டடாக நீக்கியிருக்காங்களா அப்படின்னா இது வரைக்கும் வந்த அடிப்படையான சில தகவல்களை வச்சு எஸ் அப்படிங்கிற முடிவுக்கு வரலாம். உதாரணத்துக்கு இந்த தேர்தலில் திமுகவுக்கு பெரிய அளவில் பலமாக இருக்க போகுது பெண்கள் தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சமூக பாதுகாப்பு வளையத்திற்குள்ள பெண்களை சமூக நலத்திட்டங்கள் மூலமாக கொண்டு வந்து இணைத்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால தொடர்ச்சியாக அவங்களுடைய வாக்கு 2021, 2024, அடுத்து 2026 வரப்போகுது அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. அந்த சூழல்ல தான் நீக்கப்பட்டோர் பட்டியலில் ஆண் வாக்காளரை விட பெண் வாக்காளர் 4% கூடுதலாக இருக்கு. 48% ஆண் வாக்காளர்கள் நீக்கப்பட்ட 52% பெண் வாக்காளர்கள் நீக்கப்படுது. அதுலேயும் குறிப்பாக பார்க்கணும்னா ஒரு 35 பூத்தில் நீக்கப்பட்டவர்கள்ல 75% மேலே பெண்கள். திருச்செந்தூர்ல வந்து செயின்ட் சூசைங்கிற ஒரு ஸ்கூல்ல 110 ஓட்டை நீக்கினாங்கன்னா 95 ஓட்டு பெண்கள் ஓட்டு அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ 172 பூத்தில் ஷிஃப்டடுங்கிற காரணம் காட்டி நீக்கினாங்கல்ல, அது 75% மேலே இருக்குது. இதெல்லாம் இந்த ஹிந்து டேட்டா பாயிண்ட்ல விழாவறியாக சொல்லியிருக்காங்க. நாங்குநேரியில் வாக்கஸ் ஹை ஸ்கூலுங்கிற ஒரு ஊரில் ஒரு பூத்தில் 218 வாக்குகள் நீக்கப்பட்ட வாக்குகள், அதாவது ஷிஃப்டடுங்கிற பேரில் நீக்கப்பட்ட வாக்குகள். அதில் 172 பேர் பெண்கள். இந்த இடம் தான் ரொம்ப கல்ச்சரலாக ஒரு கொஸ்டின் வருது. நாங்குநேரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்திலிருந்து பெண்கள் மட்டும் 85% ஷிஃப்ட் ஆகிறதுக்கு என்ன காரணம்? ஒரு ஆண் ஷிஃப்ட் ஆகிறாரு, பர்மனெண்ட்டாக ஷிஃப்ட் ஆகிறாருன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்கு, வேலை நிமித்தம். அதாவது பெண்கள் அப்படி பர்மனெண்ட்டாக ஷிஃப்டே ஆகலை, நம்ம பிற்போக்காக இருக்கோம் அப்படிங்கிற முடிவுக்கெல்லாம் வரல. ஆனால் இங்கே ஒரு கல்ச்சுரல் ஸ்ட்ரீமில் ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல, பர்மனெண்ட்டாக வேலை நிமித்தமோ படிப்பு நிமித்தமோ பர்மனெண்ட்டாக ஷிஃப்ட் ஆகிறது, அது பெண்ணுக்கு இயல்பாக வழங்குவது கிடையாது. குடும்பமாக ஷிஃப்ட் ஆயிருப்பாங்க. ஒரு பெண் வந்து சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிறாங்கன்னா குடும்பமாக ஷிஃப்ட் ஆயிருப்பாங்க. அப்போ எத்தனை பெண்கள் ஷிஃப்ட் ஆனாங்களோ அதில் மோரார்லெஸ் ஒரு 60% தான் ஆண்கள் ஷிஃப்ட் ஆயிருக்கணும். அப்படி ஆகலையே, இது ஒரு பேசிக்கான விஷயம். வரும்பொழுது தோழர் பேசிட்டு இருந்தாங்க, அந்த கிட்டத்தட்ட ஒரு 6 ஃபார்ம் வந்து பிரிண்டே ஆகலை அப்படின்னு அவர் பேசிட்டு இருந்தார். அது வந்து 6 பேருமே இஸ்லாமிய பேர்கள், 6 பேரும் முஸ்லிம்ஸ் பேர். அடுத்தது எங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்துச்சு. ராயப்பேட்டை பகுதியில் 2002 டீட்டெயில தேடும் பொழுது ஒரு அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ், அது கிட்டத்தட்ட ஒரு 20-25 வீடு இருக்கு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 24 வீடுகளினுடைய பெயர் அதில் இருக்கு. ஒரு வீட்டுடைய பெயர் மட்டும் 2002 டீட்டெயிலில் இல்லை. அவங்க உறுதியாக சொல்றாங்க 2002 நாங்கள் ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறது உறுதியாக சொல்றாங்க. 2002 இங்கே தான் இருந்தோம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க.
இப்போ தேடிட்டே வரும்பொழுது நம்ம பொதுவாக அந்த வாக்காளர் பட்டியல் தேடும்போது அப்படி சொல்லிட்டே வருவோம், இந்திரகுமார், சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அப்படியே சொல்லிட்டே வந்தோம்னா, இப்போ நீங்க உங்களை வச்சு தேடுறோம்னா இதுதான் எங்களோடது. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? பக்கத்து வீட்டுக்காரரு, ஆமா ஆமா எய்த்த வீட்டுக்காரரு அப்படின்னு சொல்லிட்டே வருவீங்க. அவங்க சொல்றாரு பக்கத்து வீட்டுக்கார பேர் வந்துருச்சு, எய்த்த வீட்டுக்காரர் பேர், எல்லாரும் பேரும் வந்துருச்சு. அவங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய பேர் மொத்தமும் வரல. அத்தனை பேரும் இஸ்லாமிய வாக்குகள். நான் என்னுடைய அனுபவத்துலன்னு சொல்றேன், இப்போ ஒர்க் பண்ணதுலன்னு சொல்றேன். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, 2002 2005 நம்மள்ட்ட ஆன்லைன்ல ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்கல்ல, அது உண்மையிலேயே 2002 2005 ஃபார்ம் தாங்கிறதுக்கு என்ன அத்தாரிட்டி? நீங்க இன்னைக்கு போய் சொல்லக்கூடியவர்கள், இன்னைக்கு ட்ரஸ்ட்டை பிரேக் பண்றவங்க, அதுலயும் தில்லுமுள்ளு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்க 2002 டீடைல் அந்த லிஸ்ட்லயே ஒரு 10 இஸ்லாமிய பேரை தூக்கு, ஒரு 10 எக்ஸாக்ட்லி அதுதான் நான் சொல்றேன். சரியா என்ன சொல்றேன்னா, அதாவது நம்ம அவங்க டெக்னிக்கலாக போட்டு குழப்பலாம். நாமே கூட அதனுடைய அசாதாரணமான தன்மையை பார்க்க முடியாமல் ஒரு மாதத்தில் முடிக்கணும்னு ஓடலாம். இந்த பேசிக்கான விஷயத்தை நாம் எப்படி கொஷின் பண்ணுறது தான் கேள்வி எனக்கு. எப்படி இதன் அடிப்படையில் நடத்தக்கூடிய ஒரு தேர்தலை நாம் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோமா? அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது ரெமெடி இருக்கா? இல்லை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்கிறதுனால பலன் இல்லை அப்படின்னா என்ன எதிர்? நான் இப்போ பதிலை வச்சுக்கிட்டு பேசலை, என்கிட்டயும் பதில் இல்லை. ஆனால் இது எவ்வளோ பொலிட்டிசைஸ் பண்ணுறோங்கிறதுல எனக்கு கேள்வி இருக்குன்றது தான் என்னுடைய விஷயம். நான் அந்த இடம் தான் டார்கெட்டடாக நீக்குறாங்கிறதுக்கு இவ்வளோ எவிடன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் எங்கே போய் முறையிடுறோம்? நீதிமன்றத்தில் போய் முறையிடுறோம். அவங்க பால கோல் போஸ்ட் மாற்றிட்டே இருக்கிறாங்க. பார்லிமெண்ட்டு, கோர்ட்டு, எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷனுக்கு தீர்ப்பு கூட நம்ம பெற முடியல, ஒரு அட்வைஸ் கூட நம்மளால பெற முடியல. ஆதாரம் இணைக்கிறதுக்கு அட்வைஸ். நீங்க பீகார்ல ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இங்கேயாவது என்னென்ன காரணத்தினால நீக்கணுங்கிற பெயரோட இருக்கு, சூர்யா கிருஷ்ணமூர்த்தி இந்த காரணத்தை நீக்கப்பட்டார் டிராஃப்ட்ல இருந்து அப்படின்ட்டு. பீகார்ல அந்த பட்டியல் கூட இல்லை. அதுக்கு எதிராக திமுக போட்ட வழக்குல தான் தமிழ்நாட்டில் விடிவு காலம் பிறந்திருக்கு. இப்போ இது ஒரு மினிமம் ஒருபடி. இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் முழுமையான தீர்வு கிடைக்கிறது. பார்லிமெண்ட்ல கேட்டா எலெக்ஷன் கமிஷன் தன்னிச்சையான பாடி, அவங்க முடிவு பண்றாங்க, நீங்க ஏங்க இங்க பேசுறீங்க? அது ஒரு டிபேட் ஆக்குறதுக்கே போராட வேண்டியிருக்கு. எலெக்ஷன் கமிஷன்ல கொண்டு போய் மனு கொடுத்தோம்னா அந்த மனு குப்பைக்கு தான் போகுது. இப்படி இருக்கிறப்போ எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் சேர்ந்து ஒரு சதியை அரங்கேற்றுகிற போது, அல்லது எல்லா இன்ஸ்டிடியூஷனும் ஒரு நோக்கத்திற்காக பணியாற்றுகிற போது வாக்குரிமை இழந்து தவிக்கக்கூடிய மக்கள் என்ன செய்ய போறோம்? பீகார் எஸ்ஐஆர் விஷயத்துல நடந்த ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கேட்கிறாரு, இவ்வளவு பிரச்சனை சொல்றீங்க ஆனா ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரலையே அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. ஆனா என்னன்னா, எப்படி போய் யாரை போய் ரீச் பண்றது? இப்போ தமிழ்நாட்டுல இவ்வளோ அக்ரெசிவா நாங்க எல்லாத்தையும் வேலை பார்க்குற எங்களாலேயே யாரை போய் ரீச் பண்றது அப்படின்ற கொஸ்டின் எழுப்பும் போது, பீகார் மாதிரி போன்ற மாநிலத்துல எப்படி கொஸ்டின் பண்ணிருப்பாங்க அப்படின்ற கேள்வி ரொம்ப ரொம்ப சிக்கலாக வேண்டியதே இருக்கு. இப்போ தேர்தல் ஆணையத்துல நாங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம் அப்படின்னா யார் மேல அவங்க இது பண்ணுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு ரொம்ப எக்ஸாம்பிள், ஒரு தாசில்தார் பட்டாவோ இல்ல ஒரு இந்த சான்றிதழோ வாரிசு சான்றிதழோ தவறா கொடுத்துட்டாரு அப்படின்னு நினைச்சுங்களேன். அவர் தவறா கொடுத்த உடனே அவர் மேல ஒரு நடவடிக்கை எடுங்கன்னு ஆர்டிஓவையோ கலெக்டரையோ பார்த்து ஒரு மனு கொடுக்க முடியும். இப்போ இதுல நாங்க யாரை போய் பார்த்து கொடுக்கறது அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இப்படி எந்த விதமான இதுக்கும் பதில் இல்ல. இப்போ அமைப்பாளர்கிட்ட தான் கொடுக்கணும். இப்ப அங்கதான் பிரச்சனை என்னன்னா, இவங்களை பலிகளா வாக்குறோம்ன்ற கவலை தான் இப்ப நமக்கு இருக்கு. 2004 2005 எஸ்ஐஆர் நடந்துச்சுல, எஸ்ஐஆர் நடக்கும்போது இதே மாதிரி பிரச்சனை இருந்ததா படிக்கிறோம். அதுல என்னன்னா, அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது தான் 30 லட்சம் ஓட்டு தூக்கியிருக்காங்க போன எஸ்ஐஆர்ல. அப்போ அவங்க ரொம்ப கோபமா அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசி நான் சுப்ரீம் கோர்ட்லாம் போவேன்னு சொல்லியிருக்காங்க. நான் சுப்ரீம் கோர்ட் போல. அப்போ ஒரு ஸ்பெஷல் டீம் இது பண்ணி நீங்க விசாரணை நடத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. விசாரணை முடிவுல என்ன வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்கள் தப்பு பண்ணிட்டாங்க. விசாரணை நடத்தினது கேரளாவினுடைய தலைமை தேர்தல் அதிகாரி. அவர் கீழே இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர் தப்பு பண்ணிட்டாங்க. அவங்க தப்பு பண்ணனால இப்ப என்னன்னா, கடைசியில இருக்கக்கூடிய அங்கன்வாடி ஊழியர் ஒரு 8000 ரூபாய்க்கோ 10,000 ரூபாய்க்கோ வேலை செய்யற ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியரை பலிகளா வாக்குறதுக்கான எல்லா முயற்சியும் இப்ப நீங்க போய் கேள்வி கேட்டீங்கன்னா, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க தூக்கி அவங்க பக்கத்தை பந்த போட்டுட்டு இவங்க எல்லாம் தப்பு நடக்கிறது நான் முன்னாலும் சொல்லிட்டு இருக்கோம். தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கக்கூடிய டிராஃப்ட் இதுவே தப்பா இருக்கு, பட்டியல் தப்பா இருக்கு, மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு சொன்னா அதுக்கும் பிஎல்ஓக்கு என்ன சம்பந்தம்? ஆனா அதை விட்டுட்டாங்க. அதை விட்டுட்டு நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு மேல பிளேம் பண்ணோம்னா, தேர்தல் ஆணையம் கீழே இருக்கக்கூடிய கல்வி ஊழியரை கை காட்டிட்டு நகர்றது தான் இதுல பார்க்க வேண்டியதா இருக்கு. அதான் பேசிக்கா இதுல இதுதான் நானும் எச்சரிக்கிறேன். மிக சுலபமா இது டெக்னிக்கல் பிரச்சனையாக அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க.
சாதாரண மனிதர்களும் அதை இப்ப இது வந்து அகைன் ஒரு எனிமி வித்தின் கான்செப்ட். உங்க பிஎல்ஓ பிரச்சனை, உங்க உங்க பிஎல்ஏ பிரச்சனை. ரொம்ப பீகார் என்ன சொல்றது? இல்லை அதான் சொல்கிறேன், இதை நான் பேசிட்டோம். இப்போ தமிழ்நாட்டில் கடந்த ஒரு மாதமாக இதை பற்றி எல்லா விவாதங்கள்லையும் ரொம்ப அழகாக இந்த பிரச்சனையை நம்ம தூர் வச்சு காட்டியிருக்கிறோம். பீகாரை விட மற்ற மாநிலங்களை விட ரொம்ப சிறப்பாக இதை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம் இதுவரையில். அதனால் எந்த மாறுபட்ட கருத்து எனக்கு இல்லை. ஆனால் இது வந்து பொலிட்டிக்கல் இஷ்யூவாக மாறாத பட்சத்தில் இவ்வளவு உழைச்சது கூட நாளைக்கு மீனிங் இல்லாமல் போகும். என்னென்னா அது தப்பாக ஒன்று நடந்து முடிஞ்சிட்ட பிறகு நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. அதான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு கேமுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அவன் வேறு ஒரு கேமை வந்து ஆட வரான்னு வச்சுங்களேன். இந்த கேமில் நீங்கள் எவ்வளோ பெரிய கில்லாடியாக இருந்தாலும் அந்த கேமில் நீங்கள் தோற்று போயிடுவீங்க. அதை தான் சொல்ல வரேன். நாம் ஃபுட்பாலுக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறோம், அவன் கிரிக்கெட் ஆட வந்தான்னா அதுதான் ஃபுட்பால்னு அவன் சொன்னான்னா, அது சொல்லி உங்கள் மேலே திரிச்சான்னா உங்களால் அந்த கேம் அன்றைக்கி ஆட முடியாது. அப்போ நாம் எப்படி வந்து முன்கூட்டியே வருமுன் காப்போம் அப்படிங்கிறத எப்படி செய்யறதுங்கிறது பொலிட்டிக்கலாக தவிர வேறு எப்படியுமே செய்ய முடியாது. நான் பேசுகிறது ஐடியாலஜிக்கலாகவும் ஒரு ஐடியலிசமாக கூட தோணலாம். ஆனால் அதை நான் மறுக்கலை அப்படி தோன்றதை. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, கட்சிகள் குறிப்பாக வந்து திமுகவும் சரி அல்லது இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளும் சரி இந்த பிரச்சனையை மக்கள் மத்தியில் இன்னும் கூடுதலாக பொலிட்டிக்கலாக சென்சிட்டைஸ் பண்ணணும். அதாவது எதிரியினுடைய நோக்கங்கிறது ரிவிஷன்லாம் கிடையாது, அவனுடைய நோக்கம் வந்து இந்த சிஸ்டத்தை குலைப்பது தான். இன்றைக்கி தலைமறைவாக ஆண்டுட்டு இருக்கிறான், நாளைக்கு நேரடியாக நம்முடைய வாக்குகள் எல்லாமே நம்மளை ஆளக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு போகிறது தான். அதனால் இந்த விஷயத்தில் மக்கள் வந்து ஜாகிரதையாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வாக்கு என்னுடைய உரிமைங்கிறது வெறும் வாக்குரிமை மட்டும் இல்லை, அது வந்து தானாக மேலேருந்து விழலை, அது நம்முடைய அஸ்திவாரம் அடிப்படை எல்லாத்துக்கும், நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு, கல்விக்கு, வேலைக்கு, எல்லாத்துக்கும் அதுதான் அடிப்படை. அதை நம்ம எந்த காரணத்தை முன்னிட்டும் கைவிட முடியாது அப்படிங்கிறத வந்து பொலிட்டிக்கலாக இன்னும் ஸ்ட்ராங்காக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய கருத்து. அந்த பொலிட்டிக்கல் முழக்கங்களாக இப்போ தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், அதற்கு தமிழ்நாடு ஓரணியில் திரண்டு ஓரணியில் தமிழ்நாடு எல்லாம் அது கரெக்ட். பாக அளவில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி, அப்போ இது எல்லாமே வந்து இது எல்லாமே அதுக்கு 50% வச்சுக்கோங்க. அந்த போராட்டத்தில் நீங்கள் 50% சொல்கிறீங்க. ஏன்னா அது இன்னுமே கூட திமுகவினுடைய முழக்கமாக தான் தெரியும். திமுக வந்து தன்னுடைய வாக்குகளை வந்து உறுதியாக வந்து நிலைநிறுத்திக் கொள்வதற்கான முயற்சியாக வந்து அந்த பக்கம் ஒருத்தர் சொல்லிட்டு போயிடுவோம். நான் சொல்கிறது, நான் திமுகவை தான் சொல்கிறேன், திமுகவுடைய கடமை செய்யுது, அதை மறுப்பில். நான் சொல்கிறது ஒட்டு மொத்தமாகவே தமிழ்நாடுகளை வந்து என்ன செய்யுதுங்க, அனைத்து அமைப்புகளும் பாதிக்கப்பட்ட அமைப்புகள் அல்லது ஜனநாயகத்தின் யார் சொல்கிறீங்க சார், பேரே வேணாம் விட்டுடுங்க. யாருக்கெல்லாம் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்குதோ அவங்க எல்லாரையும் வச்சுக்கோங்க. பேர் வந்தால் அது அரசியலாக மாறிடும். அப்படி எல்லாரும் சேர்ந்து இன்டலெக்சுவல்ஸாக இருந்தாலும் சரி, மீடியாவாக இருந்தாலும் சரி, எல்லா தரப்பினரும், சட்டத்துறையில் இருக்கக்கூடியவங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், இயக்கங்கள், அதில் வந்து பெரியார் இயக்கங்களாக இருக்கலாம், யாருன்னா இருக்கலாம், இவங்க அத்தனை பேருமே நமக்கு வந்திருக்கிற ஆபத்தினுடைய ஒரு வடிவம் தான் எஸ்ஐஆர். அது மட்டும் இல்லை, நமக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துட்ருக்குது, அதனுடைய ஒரு வடிவம் தான் எஸ்ஐஆர் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் போதுமான அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கலை அப்படின்னு நான் சொல்கிறேன். அதை சேர்க்கறதுக்கான தருணமும் இதுதான். இது வந்து நாளைக்கு நீங்கள் பண்ண முடியாது. எலெக்ஷனுக்கு 2 மாதம் முன்னாடி பண்ணுவீங்களா? அன்றைக்கி யாரும் வந்து தேர்தலில் இருக்கக்கூடிய கணக்குகளை பற்றி தான் நம்ம எல்லோரும் பேசுவோம். இது இப்போவே என்னை பொறுத்தவரை ரொம்ப டிலேடு. அட்லீஸ்ட் இன்னும் சில மாதங்களில் உத்தரவாதப்படுத்துறதுக்கான ஒரு போராட்டமாக கூட அது இருக்கலாம். அதாவது வந்து என்னுடைய வாக்குகளை நான் போடுவேன், அதை நான் உத்தரவாதப்படுத்துகிறேன். உத்தரவாதப்படுத்துறதுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு சிக்னல்ஸை வெளிப்படுத்தணுன்ற அடிப்படையில் கூட வந்து இயக்கங்களோ போராட்டங்களோ இருக்கலாம். நீங்கள் களத்தில் இறங்காமல் சிலதெல்லாம் பண்ண முடியாதுங்க. நம்மை காப்பாற்றுவதற்கு வந்து மிகப்பெரிய தலைவர்கள், கட்சிகள் இருக்கலாம். ஆனால் நான் வந்து அந்த என் கையில் வந்து அந்த உரிமையை எடுத்துக்கலன்னு சொன்னால் அவங்களால நாளைக்கு எவ்வளவு நல்லவர்களாகவும் திறமையானவங்க இருந்தாலும் அவங்க காப்பாற்ற முடியாமல் போயிடும். அதனால தான் இது ஒரு மக்கள் இயக்கமாக மாற வேண்டிய தேவை இருக்குது. என்னுடைய அதிர்ச்சியெல்லாம் இது ஏற்கனவே அப்படி ஆகிருக்கணும், அது ஏன் வந்து ஆகலை, பீகாரில் ஆகலைன்னு எனக்கு புரியுது எனக்கு. ஆனால் தமிழ்நாடு நம்ம வந்து பீகாரோட கம்பேர் பண்ணுறோம். எல்லா விதங்கள்லையும் முற்போக்கான முன்னேறிய ஒரு மாநிலமாக வந்து கருதும் போது அப்போ ஏதோ ஒரு தோல்வி மனப்பான்மையில் நாம் இருக்கிறோமா? நம்மளால் வந்து இதை புரிஞ்சிக்க முடியல. அதாவது டீலிமிட்டேஷனுடைய அபாயத்தை நாம் தான் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு மாநாடு போட்டும், முதல்வர் தான் செய்தார். மாநில சுயாட்சி பற்றி நாம் தான் பேசியிருக்கிறோம். இதெல்லாம் பேசும்போது இது எல்லாத்தினுடைய அஸ்திவாரம் வந்து இந்த எஸ்ஐஆர் மூலமாக அவர்கள் மாற்ற விரும்புவது. எத்தனை சென்சஸ் இல்லைங்க உங்ககிட்ட, அதான் நான் முதல்ல சொன்னேன், எடுத்துக்கிட்டே சொன்னேன், உங்ககிட்ட சென்சஸே இல்லை. ஒரே நாள் உங்கள் அத்தனை பேர் வாக்குரிமையற்றவர்களாக ஆக்கியிருக்கிறாங்க. உலகத்தில் எந்த நாட்டிலையும் நடக்காதது. எஸ்ஐஆர் மூலமாக ஒரு நாள் வந்து உங்களை வாக்குரிமை அற்றவர்களாக மாற்றிட்டாங்க. இப்போ நீங்கள் போய் தான் உங்கள் குடியுரிமையை நிரூபிப்பதை போல் உங்களுக்கு ஓட்டு உரிமை இருக்குதுங்கிறத நிரூபிக்கணும். இதில் செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் டீலிமிட்டேஷனை பாதிக்கும்.
இது அத்தனையுமே எல்லாத்தையும் பாதிக்கும். இது வெறும் தேர்தல் கமிஷன் தேர்தலுக்காக செய்யக்கூடிய வேலை இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? இது வந்து சிஏஏ போன்ற சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மாதிரியான ஆக்டோட தொடர்புடைய ஒரு வேலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோமா? இது வந்து வெறும் சிறுபான்மை பெரும்பான்மை பிரச்சனையும் கிடையாது. மத சிறுபான்மையினருக்கு எதிராக மட்டும்தான் இதை வந்து அவங்க நடத்துவோன்னு கிடையாது. தமிழ்நாட்டினுடைய அஸ்திவாரத்தை குலைப்பதற்கு எஸ்ஐஆரை பயன்படுத்த முடியும். அது எப்படி அவங்க பயன்படுத்த போகிறாங்கன்றது இந்த எலெக்ஷனில் கூட உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். 2029 தெரியலாம், வேற ஒரு சமயத்தில் தெரியலாம். அந்த ஒரு அச்சத்தில் தான் நான் பேசுகிறேன். இது வந்து ஒரு ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கூட உங்களுக்கு தெரியும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஜனநாயகத்தினுடைய அடித்தளத்தை நொறுக்குவது என்பது மாநிலங்களின் அடித்தளத்தை நொறுக்குவது தான், மக்களுடைய அடித்தளத்தை நொறுக்குவது தான். அப்போ வந்து இது எதனுடைய வெளிப்பாடு இந்த எஸ்ஐஆர்னு பார்க்கணும். இது நிச்சயமாக தேர்தல் முறையை சீர்திருத்துவதற்கான வெளிப்பாடு அல்ல. அது இருந்தால் நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக பண்ணியிருக்கலாம். 5 வருஷத்துக்கு ஒரு முறை, 10 வருஷத்துக்கு ஒரு முறை, ஒரு வருஷம் முழுக்க நடத்தலை. எக்கனாமிக் சென்சஸ் நடக்குதுங்க, பல வருஷங்களுக்கு ஒரு முறை ஒரு எக்கனாமிக் சென்சஸ் நடக்குது. 6 மாதம் ஒரு வருஷம் நடத்துகிறாங்க நாட்டினுடைய பொருளாதாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. ரெகுலர் சென்சஸ் நடக்குது. அப்படி இருக்கும்போது எலெக்ஷனுக்கும் அதே போல் வந்து நீங்கள் நடத்தலாமே. இப்போ கேட்டால் நான் வந்து ஏதோ கான்ஸ்பிரசி தியரி சொல்கிற மாதிரி இருக்கு. நான் எந்த கான்ஸ்பிரசியும் நான் சொல்லலை. யாரோ உட்காந்து சரி செய்கிறாங்க அப்படிலாம் கூட நான் சொல்லலை. இதுக்கு பின்னாடி மிக தெளிவான வெளிப்படையான ஆப்வியஸான அரசியல் நோக்கம் இருக்கும்போது இதுக்கு கான்ஸ்பிரசி எதுக்கு? ரகசியம் ஓப்பனாக தானே இருக்குது. எல்லாமே ஓப்பனாக தானே இருக்குது. அந்த ஓப்பனாக இருக்கக்கூடிய அந்த அரசியலை வந்து நாம் புரிஞ்சுக்கிறதுல வந்து சுணக்கமோ அல்லது வந்து குறையோ இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சென்சஸ் சொல்கிறாங்கல்ல, இப்போ நீங்கள் வந்து கரெக்டாக இந்த எஸ்ஐஆர் நடந்துட்டு இருக்கும் போதே மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. என்னன்னா 11,718 கோடி ரூபாய் வந்து சென்சஸ் எடுக்கிறதுக்காக இப்போ வந்து நிதி ஒதுக்கிட்டாங்க. அந்த சென்சஸ் வந்து 2026-27 2 ஃபேஸா நடக்க போகுது. அதுல இதே மாதிரி ஒரு இனாமினேஷன் ஃபார்ம் கொடுத்து அதுல கேஷ் ரீதியாகவும் நீங்க வந்து ஹவுஸ் ஹோல்டிங்ஸாகவும் தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறதாக வந்து ஒரு ஜிஓ பாய்ச்சிப்பாங்க. இப்போ என்ன இதுல இருக்க சிக்கல்னா, நீங்க எஸ்ஐஆர் நடத்திட்டீங்க. நாங்க முன்னாடியே என்ன யோசிக்கிறோம்னா, நீங்க வந்து இந்த வாட்டி இது செகண்ட் ஃபேஸ் எஸ்ஐஆர். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எஸ்ஐஆர் எது அப்படின்னா பீகார். இப்போ வந்து 12 ஸ்டேட்டுக்கான செகண்ட் ஃபேஸ் எஸ்ஐஆர் நடத்திட்டீங்க. இன்னும் பாக்கி இருக்க ஸ்டேட்ஸ் தான். இப்போ பாக்கி இருக்க ஸ்டேட்ஸை உங்களால அடுத்த 2 மாசத்துல 3 மாசத்துல எஸ்ஐஆர் நடத்திட முடிஞ்சிடும். நடத்தி முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த 2026-27 நடக்கக்கூடிய சென்சஸோட இந்த எஸ்ஐஆரையும் மர்ஜி பண்ணீங்கன்னா சிஏஓ என்பிஆருக்கான பின்விளைவுகள் நீங்க எடுத்துருவீங்க. அப்ப இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்ற விஷயத்தையும் அதுல சேர்த்து பார்க்க வேண்டியதா இருக்கு. நீங்க ரொம்ப சுலபமா நடத்திட முடியுமே. அவங்களால 12 ஸ்டேட்டுக்கு நடத்தி முடிச்சிட்டாங்க, உத்தரப்பிரதேசல நடத்தி முடிச்சிட்டாங்க, குஜராத்ல நடத்தி முடிச்சிட்டாங்க. இன்னும் இருக்க போது இதோட அனுபவத்தை வச்சு இன்னும் ஒரே ஒரு மாசம், அவங்க எல்லாமே ஒரு மாசம் தான் நடத்துறாங்க. அடுத்த 3-4 மாசத்துக்குள்ள இருக்கிற மீதி இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாம் எஸ்ஐஆர் நடத்தி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து சென்சஸ் நடத்த போகும்போது எஸ்ஐஆரோடைய ஒரே ஒரு டீடைல்ஸை கொடுத்தீங்கன்னா போதும்னு சொல்லிட்டாங்கன்னாவே கிட்டத்தட்ட சிஏஏவையும் என்பிஆரையும் அது பின்னாடி மறைமுகமா எடுத்ததுக்கான விஷயமா தான் இதை பார்க்க வேண்டியது. போலி வாக்காளர்கள், இறந்தோர், குடியுரிமை இந்த மாதிரியான விஷயங்களுக்காக மட்டும் பயன்படுத்தணும்னு நினைச்சிருந்தா இந்த ப்ரீ பிரிண்டட் ஃபார்ம் கொடுத்தாங்கல்ல, அதுல 2025க்கான டீட்டெயில மேல பிரிண்ட் பண்ணாங்க. 2002 ஓட்டர் லிஸ்ட் நீங்க தானே கொடுக்குறீங்க. அந்த லிஸ்ட்ல இருந்து இந்த எபிக் நம்பருடைய ஃபுட் எங்க இருக்கு அப்படிங்கறத எடுத்து அதையும் உங்களால பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்க முடியும். டெக்னிக்கலி அது பாசிபிள், ஈஸி. உங்களுக்கு இன்னும் இதை விட ஒரு ஈஸி கொடுக்கணும்னே அவசியம் இல்லை. நீங்க ரெஃபர் பண்ணா போதும். நீங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு அங்கன்வாடி ஊழியரால வந்து இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எடுக்க முடியுதுன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய சிஸ்டத்தினால எடுக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அதை பண்ணிருக்கலாம். அவங்க பண்ணலன்னு சொல்லும் பொழுது இது திட்டமிட்டு கொத்து கொத்தாக இதை நீக்கி சீர்குலைக்கிறது தான் நோக்கமா மாறிடுது. பீகார்ல கம்ப்ளைண்ட் வரல அப்படிங்கறது சொன்னாங்க, தமிழ்நாட்டிலையும் வராது. ஏன்னு சொல்றேன், வாக்கு அளிப்பதையே சுமையாக நினைப்பதுதான் பெரும்பான்மையானவர்களா இருக்கிறாங்க. அப்படி அது ஒரு ஹாலிடே அப்படிங்கிறது தான் மெஜாரிட்டியினுடைய மனநிலை. அது அரசியல் மீதான வெறுப்பா இருக்கலாம், அல்லது தேர்தல் மீதான நம்பிக்கையின்மையா இருக்கலாம், எனிதிங், அது எதுவாக வேணா இருக்கலாம். அது அந்த ரீசன் கூட நம்ம போகல. இன்னைக்கு நீங்க எல்லா 234 தொகுதியில 233 தொகுதி போன தேர்தலில் வாக்களிக்காத எண்ணிக்கை இருக்குல்ல, அந்த எண்ணிக்கையை விட இப்ப நீக்கப்பட்டோர் எண்ணிக்கை குறைவு தான். ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான் வாக்களிக்காத ஒரு எண்ணிக்கையை விட நீக்கப்பட்டோர் எண்ணிக்கை கூடுதல். அண்ணா நகர் தொகுதியில 44% நீக்கிருக்காங்க. அதாவது 2 நபருக்கு ஒரு நபரை நீக்கிருக்காங்க. இப்ப தமிழ்நாடு அளவுல பாத்தீங்கன்னா 2021 1,60,99,103 வாக்குகள், அதாவது 26.73% வாக்குகள் பதிவாகல. அதை விட இன்னைக்கு நீக்கினது குறைவு. 2024 31.28% வாக்குகள் பதிவாகல. அதை விட இப்ப நீக்கினது குறைவு. அப்போ
நான் வந்து தொடர்ச்சியா வாக்களிக்கக்கூடிய ஒருத்தன், ஒரு அரசியல் பின்புலத்திலிருந்து குடும்பத்திலிருந்து வந்த ஒருத்தன், அதனுடைய எனக்கு ஒரு உள்ளார்ந்த ஒரு இது இருக்கு, ஒரு ஓட்டு போடணுங்கிற எண்ணம் இருக்கு, அல்லது அரசியல் குறித்த ஒரு ஆசை இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன், 8 ஃபார்மை எங்க வீட்டுல இருக்கக்கூடிய 8 ஓட்டை செக்யூர் பண்றதுக்காக அப் அண்ட் டவுன் 2000 ரூபாய் செலவு பண்ணிட்டு பஸ்ல போய் ஊர்ல செக்யூர் பண்ணிட்டு வரேன். இப்போ டெம்பரரியா நாங்க வேற இடத்துல இருக்கிறதுனால இது எத்தனை பேருக்கு வந்திருக்குங்கிறேன். அப்ப அந்த ஆர்வமின்மையோடு இருக்கிறாங்கல்ல, அவங்க அத்தனை பேருடைய ஓட்டையும் திட்டமிட்டு நீக்கி இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் வருது. நம்ம தேர்தல்லாம் பெரும்பாலும் மே மாதம் வர்றதுனால வயசானவங்களால அந்த வெயிலில் போய் ஓட்டு போட முடியாதுன்னே ஓட்டு போடாமல் போகிறதெல்லாம் உண்டு. நம்ம எப்பவுமே மே மாதம் தான் தேர்தல் வருது. இன்னொரு தரப்பு இருக்கு, அவங்க மட்டும்தான் இன்னைக்கு ஓட்டை செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு. அதாவது பொதுவாகவே இப்போ தமிழ்நாடு ரேப்பிட்லி அர்பனைஸ்டு ஸ்டேட், அதில் மாற்று கருத்து இல்லை. கிராமங்கள்ல இருந்து நகரங்களை நோக்கி வரக்கூடியவங்க அதிகம். இப்போ தஞ்சாவூர் பக்கம்லாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் கிராமங்கள்லாம் காலியாகிட்டு. அப்படி இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து அவங்க சென்னைக்கு வராங்க, கோயம்புத்தூர் வராங்க, திருப்பூர் போறாங்க. அங்கெல்லாம் ஓட்டு கூடி இருக்கணும்ல. அர்பனைசேஷன் நடந்த இடங்கள்ல ஓட்டு கூடி இருக்கணும்ல. அங்கதான் 30% 20% குறையுது. எப்படி? அப்ப என்னன்னா அங்க பிஎல்ஏ போய் அப்ரோச் பண்ண முடியல, நீங்க திட்டமிட்டு நீக்கிறீங்க, அவ்வளவுதான். முக்கியமா சொல்ல வேண்டியது இந்த 13வது பாயிண்ட்ல இருக்கக்கூடிய பீகாரிகளுக்கான எஸ்ஐஆர். அது என்ன விஷயம்னா, இப்போ நீங்க வந்து ஃபார்ம் 6 கொடுத்து ஏத்திக்கலாம்னு சொல்லி டிராஃப்ட் லிஸ்ட் கொடுத்துட்டீங்க. இப்ப டிராஃப்ட் லிஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன சொல்றீங்கன்னா வந்து ஃபார்ம் 6 கொடுத்து யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். இதுல இருக்க இப்போ ஒரு சின்ன விஷயமா என்னன்னா, திருப்பூர், கோயம்புத்தூர், சென்னை போன்ற நகரங்கள்ல, பெருநகரங்கள்ல வந்து வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. இப்போ இதை மாத்துறதுக்கான என்ன விஷயம், இதை வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பல வட மாநிலத்தவர்கள் வந்து இங்கெல்லாம் கூடியிருக்காங்க. இப்போ ஒரு வட மாநிலத்தவர் இப்போ ஜூலை மாசத்துல பீகார்ல ஓட்டு போட்டிருக்காருன்னு வச்சுங்களேன். அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. தமிழ்நாட்டுக்கு வந்து அவருடைய ஆதார் கார்டை நீங்க எத்தனை வாட்டி வேணாலும் மாத்தலாம். ஆதார் கார்டை மாத்தினதுக்கு அப்புறம் அவரு ஃபார்ம் 6 கொடுத்து அவருடைய எஸ்ஐஆர் டீடைல்ஸ், பீகார் டீடைல்ஸ், இந்த 13வது பாயிண்ட்ல இருக்க டீடைல்ஸ் கொடுத்தாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அவரும் வந்து இந்த வாக்காளர் பட்டியலுக்குள்ள வருவார். அவர் ஒரு தொழிலாளி இங்க வந்து வேலை செய்யறது இதெல்லாம் நமக்கு வந்து கவலையே இல்லை. நமங்களுடைய விஷயம் என்னன்னா, ஒரு வாக்காளர் எப்படி 6 மாசத்துக்குள்ள ஜூலையிலேயே ஓட்டு போடுவாரு, அவர் வரக்கூடிய தமிழ்நாட்டுடைய சட்டமன்றத்துக்கு எப்படி ஒரு ஓட்டு போடுவார், இதுதானே கேள்வி. இது சம்பந்தமா ஏதாவது ஒரு கிளாரிட்டி இவங்க கொடுத்துருக்காங்களா அப்படின்னா அதெல்லாம் தான் நோக்கம். அதுதான் சொல்ல வர, அதெல்லாம் தான் நோக்கம். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஷேர், அதாவது ஓட் ஷேர்னு பார்த்தாலும் சரி, தொகுதி ஷேர்னு பார்த்தாலும் சரி, மார்ஜின் ரொம்ப கம்மி தான். ரொம்ப கடுமையான வந்து தேர்தல் ஒரு 2 தரப்பு ரொம்ப கடுமையாக மோதக்கூடிய சமயத்தில் மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தை தான் வெற்றி பெறுகிறார்கள். அதை வந்து மாற்றுறதுக்கு இது பயன்படுமானால் மேற்கு மண்டலத்தில் ஒரு 30-40 சீட்டில் இதை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னு வச்சுங்களேன். இந்த பீகார், அதாவது வட மாநில தொழிலாளர்களுக்கு வாக்குரிமை கொடுத்து அவங்க இங்கேயும் ஓட்டு போடலாங்கிறத நடைமுறைப்படுத்தினா ஒரு 30-40 தொகுதிகளில் வந்து அது பாதிப்பு வரும்னு பொதுவாக சொல்கிறாங்க. எனக்கு துல்லியமான வரை யாருக்குமே தெரியாத மாதிரி எனக்கும் தெரியாது. ஆனால் சொல்லப்படுறது வந்து ஒரு 30-40 தொகுதிகளில் அதனுடைய இம்பேக்ட் இருக்குங்க. 30-40 தொகுதினா என்ன? தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த தேர்தல் வரலாறு நீங்கள் எடுத்து பாருங்கள். 30-40 தொகுதி மாறுது, இல்லை பல இடங்களில் ஒரு 5% வரையில் ஓட்டு மாறுதுன்னு சொன்னால் அதனுடைய மீனிங் என்ன? அப்போ யார் வந்து டிட்டர்மினிங் ஃபேக்டராக இருப்பாங்க? அதை பார்க்கும்போது அந்த அடிப்படையிலுமே இது வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். இது ஆரம்பத்தில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எல்லா வாக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட் ரிமூவ்டு ஜோன்ஸ் வந்து ஒன்று சென்னை, அதுக்கு அடுத்து வெஸ்ட் ஜோன் கோயம்புத்தூர். அதிக வாக்காளர்கள் நீக்கப்பட்ட 2 மண்டலங்கள் வந்து ஒன்று சென்னை மண்டலம், இன்னொன்னு தெளிவா இருக்குல்ல. டெக்னிக்கலா பாருங்க, இது ரெண்டும் தான் பிசினஸ் ஹப். இந்த ரெண்டுல இருந்து தான் வெளியில இருந்து இங்க வந்து வசிக்க வருவாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்பர்ஸ் கூட இருக்கணும்ல. இப்போ நாம லாஜிக்கலா பேசுறோம் இல்ல, இது ஷிஃப்ட் ஆனவன் எங்க ஷிஃப்ட் ஆயிருப்பான்? சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கு. நான் இதுக்கு போறாங்க, கன்னியாகுமரிக்கா போவாங்க, இங்க தான் வந்திருப்பாங்க. இப்போ நம்ம லாஜிக்கா பேசுறோம் இல்ல, இந்த லாஜிக்கை வந்து பாசிட்டிவான ஒரு திங்கிங்கா அவன் திணிக்க முடியும். ஆமாங்க, அங்கே தானங்க வர முடியும். இல்லை வந்து அவங்க வந்து அவ்வளோ நாள் இங்கே வந்து நம்ம பொருளாதாரத்தை அவங்க தான் மேம்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கலாம் என்னன்னு நாம தானே பேசுவோம். அதிமுக வெளிப்படையாக கேட்குது. அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் ரவின்னு நினைக்கிறேன், அவர் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? அவங்க இங்கே தானே இருக்கிறாங்க, அவங்க இங்கே தானே உழைக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கொடுக்குறாரு. வேற கேள்வி ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்மை என்கிட்ட கொடுக்குறீங்க, நான் பிறந்ததுலேருந்து இங்கே வசிச்சு தாத்தா காலத்திலேருந்து பாட்டா காலத்திலேருந்து பல நூற்றாண்டுகளாக இங்கே இந்த தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய நான் 2002 டீட்டெயிலை தேடி அலையணும். ஆனால் பீகார்ல இருந்து வர ஒருத்தர் 1/7/2025 அவர் பேர் பீகார்ல இருந்தா போதும். எனக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டேட்டாவை தோண்டி எடுத்துட்டு வாங்குறீங்க. பீகாரை சேர்ந்த ஒருத்தர் தமிழ்நாட்டுல வாக்காளர் சேர்ந்துக்க என்ன கணக்குது? என்னது இது எப்படி மறைமுகமா பின்னாடி இந்த 13வது பாயிண்ட் சேர்த்தாங்க அப்படின்றதுதான். அதுக்காக தான் செய்யறாங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்கோம். மறைமுகமாலாம் சேர்க்கல, அவங்க எங்குமே மறைமுகமா சொல்லலைங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பாஜக தன்னுடைய கருத்துக்களையோ வியூகங்களையோ என்னைக்கும் மறைமுகமாக சொன்னதில்லை.
இப்போ கூட பாருங்கள், பியூஷ் கோயல் சொன்னார், விஜய் வந்து சிறுபான்மையினர் ஓட்டு பிரிப்பார், நல்ல விஷயம் தான் அப்படின்னு வெளிப்பட தானே பேசினார். ரகசியமாலாம் ஒன்றும் பேசல. அவங்க என்றைக்குமே ரகசியமாக பேச மாட்டாங்க. ஏன்னா வெளிப்படையாக பேசுவதன் மூலமாக ஆதரவு சேர்க்கறது தான் அவங்களுடைய பாட். அதனால் நான் எதிர்பார்க்கறது வந்து ஒரு பக்கம் சிறுபான்மையினர் ஓட்டுக்கு வந்து வரக்கூடிய பிரச்சனை, இன்னொரு பக்கம் இந்த ஓட்டுகளை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான பிரச்சனை, மூணாவது வடமாநில வாக்காளர்களுக்கு பல தொகுதிகளில் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து அதன் மூலமாக மாற்றுற பிரச்சனை. இது எல்லாத்தை விட மேலாக வாக்களித்தல் அது தேர்தல் முறையே வந்து நிர்மூலம் பண்ணக்கூடிய அந்த ஓவரால் பிரச்சனை. இது அத்தனையும் இந்த ஒரு எஸ்ஐஆருக்குள்ளே இருக்குது. யார் அந்த சார்னா அவர் தான் இவர், மிஸ்டர் ஹிட்லர், மிஸ்டர் முசோலினி, மிஸ்டர் மோடி, அவர் தான் அந்த சார். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். இந்த போராட்டத்தை தமிழ்நாடு தொடர்ந்து எதிர்கொண்டு வருகிறது. ஓரணியில் திரண்டு எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த விவாதத்தில் கலந்து கொண்டதற்கு அனைவருக்கும் நன்றி. நன்றி.